அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இரண்டும் இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணைய நிகழ்ச்சிகளின் தொடர் நிகழ்ச்சிகளின் 24ஆம் அமர்வு இங்கே இனிதே தொடங்குகிறது. வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். இப்படி பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்கும் அனைவரையும் சொல்ல செய்து திருக்குறள் நெறியை பரப்பிக் கொண்டிருக்கும் அமைப்பு தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் பரப்புரை படிப்பகத்தை திண்டுக்கல்லில் அண்மையில் தான் 2021-22 நிறுவி இருக்கிறார். ஆனால் அவர் நிறுவிய போதே தன்னையே ஒரு திருவள்ளுவராக பாவித்து பொதுமக்களிடமும் பள்ளிகளிலும் திருவள்ளுவர் வேடத்திலேயே திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லி அதில் அது ஒரு நல்லதொரு கவனத்தை ஈர்த்தி செய்கின்றார். அத்தகைய அன்பர், திருக்குறள் நெறி பரப்புனர், நல்லாசிரியர் ஷாஜகான் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கின்றார். அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர். திண்டுக்கல்லில் அந்த அது பாருங்க, திருக்குறள் பரப்புரை படிப்பகம்னு தொடங்கி இருக்கிறார். இதுவரை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருவள்ளுவர் அல்லது திருக்குறள் சங்கம், மன்றம், அறக்கட்டளை அப்படின்னு வைப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான பெயராக இருந்தது. நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எப்பொழுதுமே ஏதேனும் வித்தியாசமாக செய்யும் பொழுது அது சிறப்பாக இருந்தால் வரவேற்கத்தக்கது தானே. அதனால இவருடைய தொலைபேசி எண் கிடைத்தவுடன் தொடர்பு கொண்டேன். உடனடியாக பதில் சொன்னார், வருகிறேன் ஐயா. அதோட விடல, நிறைய யூடியூப்ல அவர் நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் திருவள்ளுவர் வேடத்தில் மாணவர்களிடம் பேசுவது, நல்ல ஒரு பாடெல்லாம் பாடுறார். அதனால இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல விருந்து கிடைத்திருக்கிறது. இந்த அமைப்பு தோற்றம் எப்பொழுது தொடங்கினார்கள், யார் யார் பொறுப்பில் இருக்கின்றார்கள், இவர் என்ன செய்கின்றார், இவருடைய நோக்கம் என்ன, அனைத்தையும் அற்புதமாக நம்மிடையே சொல்ல வந்திருக்கின்ற நல்லாசிரியர், திருக்குறள் பரப்புரைஞர், பன்னாட்டு திருக்குறள் பரப்புரைஞர் என்று தன்னை சொல்லுவதிலே அகமிக மகிழ்கிறார். அத்தகைய பெருமகன் நம்மிடையே வருகை இருந்திருக்கின்றார். நாம் அனைவரும் அவரை கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் அன்பர்களை பற்றிய ஒரு அறிமுகம் தேவை அல்லவா? ஆகையினாலே, ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை நாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துகிறோம். பல்கலைக்கழகம் அவர்களுடைய பணி நாள் வியாழக்கிழமை மதியம் 3 மணி முதல் 5 வரை நம் நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வந்தோடு நம்மோடு இணைவார்கள். அவர்கள் இணைவதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நம் நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் நிறைவரும். ஏனென்றால் இணைய நிகழ்ச்சி அவர்களுக்கு எப்பொழுது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர் இயற்பியல் விஞ்ஞானி பேராசிரியர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று பெருமை சேர்க்கக்கூடியவர்கள். இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கிறவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் செந்தில்குமார் அவர்கள்.
நம் அனைவருக்கும் வரவேற்பு உரை சொல்ல வேண்டியவர் தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர், பேராசிரியர், முனைவர் பாரதி பாலன் அவர்கள். சு பாலசுப்ரமணியன் அவர்கள் பாரதி பாலன் என்னும் புனைபெயரில் நிறைய கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுதுவதில் வல்லவர். அவர் இன்று நான் நினைக்கின்றேன் நாளை மறுநாள், ஏன் இன்று 14, இன்று கூட அவர் மலேசியா சென்றிருக்கலாம். 14, 15, 16, 17 3 நாட்கள் மலேசியாவில் பொருளாதார வளர்ச்சி மாநாடு நடக்கிறது. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் நம் தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய துறை இயக்குனர், பேராசிரியர், முனைவர் சு பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆகையினால் அவர் அதிலேயும் இதாயிருக்கலாம். இருந்தாலும் நம் நிகழ்ச்சி தொடர்ந்து தொய்வின்றி நடக்கும் என்று சொல்லி அவர்களை நாம் வரவேற்கிறோம். அடுத்து நன்றியுரை சொல்வதற்காக வையாபுரி அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் சு பாலசுப்ரமணியம் அவர்கள் அடுத்து வையாபுரி அவர்கள் தான் அந்த துறையில் இருக்கின்றார்கள். இன்னும் அரங்கநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், ஜெயந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். அத்துணை பெருமக்களும் அவரவருக்கு உகந்த நேரத்தில் வந்து பெருமை செய்வார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, நம் நிகழ்விலே மூத்த விஞ்ஞானி, அதுவும் கேள்வியின் நாயகர் என்று நாம் அகமகிழ கூறி மகிழ்வோம், கோபாலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள் ஹைதராபாத்தில் இருந்து. சங்க பேராசிரியரை காணோமே என்று என் கண்கள் தவித்தன, இதோ நான் வந்துவிட்டேன் என்று வணக்கம் போடுகிறார். வாருங்கள் பேராசிரியர் முத்துவேல் அவர்களே. அடுத்து சுதாகரன் அவர்கள் எல்லோருக்கும் முன்னதாக வந்துவிட்டார். விளையாட்டு வீரர் அல்லவா, வன்கலையின் நாயகர். இந்த தடவை அழைப்புற பாத்தீங்களா, வரவேற்பு வன்கலைன்னு போட்ட. வன்கலையின் இயக்குனர் அவர், மென்கலையின் இயக்குனர் பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆக வன்கலையா மென்கலையா, அது என் கலைதான் என்று சொல்லி, ஆக அந்த வன்கலையின் நாயகர் சுதாகரன், உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சுதாகரன் அவர்களை வரவேற்கிறோம். ஆருயிர் நண்பர் ஐயாசாமி அவர்கள். நான் அங்கங்க போயிட்டா கூட இந்த நிகழ்வை தொய்வின்றி தொடர்ந்து நடத்தி செல்கிறவர் அருமை நண்பர் ஐயாசாமி அவர்கள். அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அதாவது அறிவியல் பூங்கா, பூந்தண்டலத்தில் பூஞ்சோலை, இதையெல்லாம் சிறப்பாக காணொளி காட்சியாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார் மென்பொருள் வல்லுனர், சேவை செம்மல் கருணாநிதி அவர்கள், ஆர்.என். கருணாநிதி அவர்கள். அவர்களையும் இன்னொரு சேவை செம்மலும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர்தான் அண்மையில் விருது பெற்ற சேவை செம்மல் விருது பெற்ற சந்தானம் அவர்கள். அவர் மதுரை திருவள்ளுவர் கழகத்தில் பொருளாளராக இருக்கிறவர். சென்னையில் இருக்கும்போது நமக்கு பெருந்துணை புரிகின்றார். அவர்களை வரவேற்கிறோம். அதே போன்று என்.எஸ். பிரேமாமா அவர்கள் தாம்பரத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மேலாள் ஆணையராக பணியாற்றியவர். மிகுந்த ஆளுமை மிக்கவர், நல்ல சிந்தனையாளர். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே அதாவது திருவள்ளுவர் இருக்கை, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலமும் இணைந்து உருவாக்கி இருக்கிறது 2021 கடந்த 4 ஆண்டுகளாக. அதனுடைய அடுத்த கட்டமாக பன்னாட்டு திருக்குறள் இணையத்தை தொடங்கி அதிலும் இன்று 23 அரங்குகள் நிறைவு பெற்று இன்று 24வது அரங்கு. இது குறித்த திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் இணையம், இவற்றின் நோக்கும் போக்கும் பற்றி தலைமை உரையாக ஒரு 10 மணித்துளிகள் பேராசிரியர் முத்துவேல் அவர்களை வழங்குமாறு, ஏனென்றால் அவர் நன்கு அறிந்தவர், முன்னரே சொல்லாவிட்டாலும் அவருக்கு தகவல்கள் தெரியும். காலத்தின் அருமை கருதி 10 மணித்துளி திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் இணையம், இதுவரை கிட்டத்தட்ட 40 அரங்குகள், ஆய்வரங்குகள் நிகழ்ந்துள்ளன. 23 அரங்குகள்
23 திருக்குறள் அமைப்புகளை இணைத்துள்ளோம். ஒன்று கூட திரும்ப கூப்பிடல. அதனால இது 24வது அமர்வு. அதுதான் திண்டுக்கல் திருக்குறள் பரப்புரைஞர் படிப்பகம். அது பற்றி அறிய உள்ளோம். இப்பொழுது 10 மணித்துளிகளுக்கு உங்களுடைய தலைமை உரை. அன்மியூட் பண்ணியாச்சு. ஐயா ஒரு நிமிடம் தலைமை உரைக்கு முன்னதாக நீங்களும் பாத்துக்க, நம்ம பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையும் காணொளி காட்சியும் முடிச்சிருவோம். தொடர்ச்சி அவர்களே, பூந்தண்டலத்தில் பூஞ்சோலை காணொளி காட்சியையும் அறிவியல் பூங்கா காணொளி காட்சியையும் வழங்கிவிடுங்கள். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். கடந்த 38 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச் சான்றியன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 62ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது அகிலமே வியந்து போற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. இந்த பல்கலைக்கழகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க. ரவி அவர்கள். அறிவியல் ஆய்வில் பல்வகை முத்திரை பதித்தவரும் பல காப்புரிமைகளை பெற்றவரும் பன்முக ஆளுமையும் பல்வகை திறனும் மேலாண்மை வல்லமையும் இக்கோங்கியுள்ள துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க. ரவி அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம்.
அதனை சொல்லோவியமாக 62ஆம் அறிவியல் பூங்கா இதழின் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். எஃகு தொழில்களில் இந்திய தரநிலைகளின் பங்கு எப்படி உள்ளது என்பதை ஆய்வுபூர்வமாக நிறுவியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் திரு அருண்புச்சக்யாலா அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. வேதியியல் பற்றி அறிந்திருப்போம். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை 61ஆம் இதழில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இந்த 62ஆம் அறிவியல் பூங்கா இதழில் விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி மோகன்ராஜ் அவர்கள். சிந்திக்க சில நொடிகள் எதை பற்றி என்பதை அறிய சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள திறனாய்வு கட்டுரையை படித்து பாருங்களேன். வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலின் பல்வகை பயன்களை பலரும் ரசித்து படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி சுவைபடச் சொல்லியுள்ளார் திரு S. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கல்லீரல் கவசம் கரிசலாங்கண்ணி என்று வர்ணித்துள்ளார் சித்த மருத்துவர் வி. விக்ரம்குமார் அவர்கள். ஆயுள் அதிகரிக்க பேருதவியாயிருப்பது கரிசலாங்கண்ணி என்னும் காயகற்ப கீரை என்கிறார் இவர். தூசின் வலியது யாவுள என்று அணுவியல் அறிஞர் ப. கோபாலன் அவர்கள் விடுக்கும் வினா தெய்வ புலவர் அருளியுள்ள திருக்குறள் ஊழிற் பெருவலி யாவுள எனும் திருக்குறளை நமக்கு நினைவூட்டுகிறது. ஊழ் என்பதற்கு விதி என்று பொருள். விதி எப்படி மனித வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறதோ அதுபோல் தூசி நம் வாழ்க்கையில் பெரும் தடையாக உள்ளது. அதனை அகற்றுவது எப்படி என்பதை ஆய்வு நோக்கில் அருமையாக சொல்லியுள்ளார் திரு கோபாலன் அவர்கள். நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். நானோ அறிவியல் குறித்த அறிவியல் தொழில்நுட்ப தகவல்களை அள்ளி தந்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக நானோ தொழில்நுட்ப மைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜி. தேவசேனா அவர்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கியமான கருவிகளில் ஒன்று செல்போன். அது குறித்த பல்வேறு தகவல்களை ஆய்வியல் நோக்கில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிய இனிய நடையில் கிள்ளிக் கொடுக்காமல் அள்ளிக் கொடுத்துள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் எண்ணங்களே ஆழ்கின்றன மனித மனங்களை எனும் நல்லதொரு தலைப்பில் வெளிவந்துள்ள முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்களின் அறிவியல் நூல் குறித்த அருமையான திறனாய்வினை வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணிதர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் 6ஆம் பகுதியை இந்த இதழில் தந்துள்ளார். அருமையான சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்கள் இப்படியும் இருந்ததா என்று வியக்கக்கூடிய அளவில் உள்ளன. நிலத்தில் வேளாண்மை செய்வதை நன்கறிவோம். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இணையத்தின் பொருட்கள் வழியே எதிர்கால வேளாண்மை எனும் நல்லதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் தமிழ்நாடு அரசின் துணை வேளாண்மை இயக்குனர் திரு வி. குணசேகரன் அவர்கள். இவர் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை ஆற்றொழுக்கான நடையில் கூறியுள்ளார். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 28/6/2024 அன்று நிகழ்த்திய 60ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அறிவியல் உலாவாக இந்தியாவின் முதல் பெண் இதய நிபுணர்
டாக்டர் எஸ் பத்மாவதி பற்றிய அரிய பல தகவல்களை அள்ளி தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் வன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 944991411415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? நன்றி கருணாநிதி அவர்களே. இப்பொழுது நமது சங்க பேராசிரியர் முனைவர் முத்துவேலையா அவர்களை இந்த திருவள்ளுவர் இருக்கை பன்னாட்டு திருக்குறள் இணையம் குறித்த ஓர் அறிமுக உரையை தலைமை உரையாக வழங்கும்படி வேண்டும். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நிறுவனர் செயலர் கலைமாமணி டாக்டர் சேயோன் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற திண்டுக்கல் திருக்குறள் பரப்புரைஞர் ஐயா ஷாஜகான் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழகத்தின் மொழியியல் பண்பாட்டு புலமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற திருக்குறள் இருக்கையும் இணைந்து நடத்துகிற இந்த பன்னாட்டு திருக்குறள் மையத்தின் சார்பாக நடக்கிற 24ஆம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன். திருக்குறள் பன்னாட்டு இணையம் என்ற ஒரு அமைப்பு எவ்வாறு தோன்றியது என்பது குறித்தும், அந்த தோன்றிய நாள் முதல் அது தொடர்ந்து ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் ஒரு சுருக்க கண்ணோட்டமாக வழங்க வேண்டும் என்று எங்கள் செயலாளர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன்படி நான் சில சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து 38 ஆண்டுகள் 39 ஆண்டுகளாக நாங்கள் திருக்குறளை பரப்பும் பணியில் பல்வேறு வடிவங்களில் பரப்பி வந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேசினால் 2 மணி நேரம் ஆகும். அவற்றில் ஒன்றுதான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை தோற்றுவிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு திருக்குறள் இருக்கையை தோற்றுவிக்குவதற்காக 8 லட்சம் ரூபாயை சங்கம் கொடையாக வழங்கியது. அதற்கு ஈடாக பல்கலைக்கழகமும் வழங்கி 15 லட்சத்தை அங்கே ஒரு வைப்பு நிதியாக வைத்து இருக்கையை தொடங்கினோம். அந்த இருக்கையின் தொடக்கமாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர், அறிவியல் அறிஞர், பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களோடு சங்க செயலாளரும் நாங்களும் அமர்ந்து உரையாடிய பொழுது, துணைவேந்தர் அவர்களுக்கு
ஒரு எண்ணம் உதித்தது. தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில், ஏன் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கிற இடங்களெல்லாம் திருக்குறளை பரப்புவதற்கு திருக்குறள் பெயரிலும் திருவள்ளுவர் பெயரிலும் பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இந்த அனைத்து அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டிணையமாக ஒரு அமைப்பு உருவாக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நமக்கும் இன்னொரு செய்தியும் புலப்பட்டது. அதனுடைய பின்னணியும் தேவையும் நாம் உணர்ந்தோம். காரணம், உலகத்தில் இருக்கிற அத்தனை திருக்குறள் அமைப்புகளும் ஒரே அமைப்பு செய்கிற பணியை இன்னொரு அமைப்பு செய்து வருகிறது. எனவே ஒரு அமைப்பு செய்து வருகிற பணிகளை மற்ற உலகில் இருக்கிற மற்ற அமைப்புகளினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால், எதுவரையில் திருக்குறளை முன்னெடுக்க, எடுத்துரைக்க, பரப்புதல் செய்ய இன்னும் செய்யப்பட வேண்டிய கடமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். செய்கின்ற முறையிலும் செய்கின்ற பணியையும் பல அமைப்புகள் ஒரே பணியை செய்வதை விட இன்னும் செய்ய வேண்டிய பணிகளை கண்டறிந்து அவற்றை மற்ற திருக்குறள் அமைப்பிற்கு பகிர்ந்து கொடுத்து திருக்குறளை இன்னும் பரவலாக்குற முயற்சியிலே இது முதல் அடிப்படை காரணம். இன்னொன்று, திருக்குறளை பரப்புவதற்கின்ற முயற்சியிலே இருக்கிற அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது ஒரு நல்ல ஒரு பண்பாகும். ஏனென்றால் திருக்குறளை பரப்புதல் என்கிற ஒத்த கருத்துடைய உலக அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணையுமானால் அவற்றினுடைய செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கு இருக்கிற பட்டறிவை இன்னொருவர் அறிந்து அனுபவங்களை பெற்று புதிய முயற்சிகளை நாம் கண்டறிந்து திருக்குறளை பரப்புகின்ற பணிகளை சிறக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டிணையம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கான 3-4 கருத்தாய்வு கூட்டங்களும் நடைபெற்றன. அந்த வகையில் உலகத்தில் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை அல்லது திருவள்ளுவர் அமைப்புகளை நாம் கூட்டிணைப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு இந்த நிகழ்வின்படி தமிழகத்திலே இருக்கிற திருக்குறளை பரப்புகிற அமைப்புகளை பற்றி நம்முடைய இணைய வழியிலே நாம் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்ய, அந்த அமைப்புடைய தோற்றம் என்ன, அதன் நோக்கம் என்ன, பணி என்ன, அவர்களுடைய பட்டறிவு என்ன, அவர்கள் பெற்ற சிறப்புகள் என்ன, ஆற்றிய உரைகள் என்ன, பதிப்பித்த நூல்கள் என்ன, பாராட்டிய சான்றோர்கள் என்ன என்று எல்லாவற்றையும் அவர்களை தொகுத்து வழங்க சொல்லி நாங்கள் கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இதுவரையில் 23 அமைப்புகளை தென்காசி தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மதுரை என்று கோவில்பட்டி என்று பல்வேறு ஊர்களிலே, நம்முடைய இங்கே இருக்கிற திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஊரில் கூட நாம் துவரங்குறிச்சி என்று பல்வேறு ஊர்களிலே 23 அமைப்புகளை குறித்து நாம் அமைப்புகளுடைய பணிகளையும் பங்களிப்பையும் குறித்து நாம் கேட்டறிந்தும் அவையெல்லாம் பதிவுகளாக இருக்கின்றன. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திண்டுக்கல்லில் இருந்து திருக்குறளை பரப்பி கொண்டிருக்கிற திருவள்ளுவர் வடிவம் தாங்கி அங்கே ஏனென்றால் காட்சி பொருள்தான் இன்றைக்கு கருத்தாக நிற்கும். எத்தனைதான் இயல் இருந்தாலும் இசை இருந்தாலும் நாடகம்தான் மிகவும் பவர்ஃபுல் மீடியா என்று ஆங்கிலத்தை சொல்றார்கள். மிகவும் அழுத்தமானது. கற்றார்க்கும் கல்லார்க்கும் ஏற்ற வடிவுதான் உற்ற நாடகம் என்பது உலகறிந்த செய்தி. எனவே திருவள்ளுவர் என்றால் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட வடிவம் இந்த வடிவம்தான். எனவே இந்த வடிவத்திலே தோன்றினால் இவர்கள் பேசுவது திருக்குறள் தான் என்று எல்லோருக்கும் எளிதிலே புரியும் என்கிற ஒரு பெரிய கருத்தில் ஒரு மன இயல்பு, ஒரு உளவியல் சிந்தனையோடு அந்த உருவத்தை தாங்கி நம்முன்னே தோன்றி அவர் செய்து வருகிற பணிகளை எல்லாம் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அந்த வகையில் 24வது அமைவாக வந்திருக்கிற திருவள்ளுவர் திருக்குறள் நெறி பரப்புரைஞர் ஐயா ஷாஜகான் அவர்களை நாங்கள் நாம் எல்லோரும் திருக்குறளை ஏற்றுக்கொண்டால் உள்ளத்தின் அளவில் எல்லோரும் திருவள்ளுவர் வடிவம் தாங்கியவர்கள் தான். ஆனால் புற வடிவிலையும் திருவள்ளுவரை தாங்கி நாம் எல்லோருடைய அகவடிவிலும் திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை உள்ளத்திலே தாங்கி இங்கே உரையாற்றி வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். எனவே இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய எங்களுடைய கலைமாமணி ஐயா சேயன் அவர்களுக்கும், ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த சங்க கவிஞர் ஐயாசாமி உள்ளிட்ட அனைத்து என் நலம் நாடும் நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிக அருமையான ஒரு
கருத்துரையை வழங்கியிருக்கீங்க 2 நிறுவனங்களை பற்றியும். ஏனென்றால் வந்திருக்கிற அன்பருக்கு நம்ம ஏன் நடத்துறோம், எதுக்காக அவர் அழைச்சிருக்கேங்கிற ஒரு தகவல் தெரியணும். நல்லாசிரியர் விருது பெற்றவர், பல விருதுகள், நன்மணி, கலை நன்மணிங்கிறாங்களா அந்த விருது பட்டியலே நேராகும். ஆக பல்வேறு பெருமைக்கும் உரிய திருக்குறள், பன்னாட்டு திருக்குறள் பரப்புரைஞர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் மன்றம் சங்கம்னு வைக்கிற இடத்துல இவர் திருக்குறள் படிப்பகம்னு தொடங்கியிருக்காரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. ஆகையினாலே அனைத்து கருத்துக்களையும் வழங்கி இங்கே உங்கள் இந்த படிப்பகத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி குறித்த சிறப்புரையை வழங்குமாறு இன்றைய சிறப்பு பேச்சாளர், இன்றைய சிறப்பு விருந்தினர், நல்லாசிரியர் திண்டுக்கல் ஷாஜகான் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அங்கே மகரிஷி அந்த இதை சேர்ந்த ஜெயராமன் அவர்கள், நம் சங்க காப்பாளர், அவர்களையும் வருகை என வரவேற்கிறேன். ஐயா ஷாஜகான் அவர்களே, இனி உங்கள் நேரம். அன்மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வேணாலும் நீங்க ஷேரிங் எடுத்துக்கலாம். இனி இந்த அரங்கம் உங்கள் கையில். வருக, உங்கள் கருத்தை தருக. நன்றி ஐயா. அன்னை தமிழே, என் அவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே என்று தமிழ் அன்னையை வணங்கி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற குரலின் மூலம் தமிழின் பற்றையும் தமிழ்தாயின் பற்றையும் முதல் குரலிலேயே தெரிவித்து நம்மை எல்லாம் தமிழின் தொன்மைகளை வெளிக்கொண்டு வந்த திருவள்ளுவர் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து திருக்குறள் சான்றோர்களுக்கும் மற்றும் இந்த ஒரு நிகழ்வில் என்னையும் கலந்து கொள்ள வைத்து திருக்குறளின் அறநெறி கருத்துக்களையும், இவ்வுலகில் வாழ வேண்டுமானால் அறம்பொருள் இன்பம் மூன்றும் வேண்டும், ஒன்று இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய கால சூழலில், இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் வழியாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறந்ததொரு அமைப்பு என்னவென்றால் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் இந்த ஒரு அமைப்பின் செயலாளராக, அமைப்பின் தலைவராக, நிறுவன செயலராக பயணித்துக் கொண்டிருக்கும் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து திருக்குறள் பரப்புரைஞர் மற்றும் தமிழ் பண்பாட்டை இவ்வுலகுக்கு வெளிக்கொணர்வு வரும் வகையில் இந்த ஒரு நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றிகளை இந்நேரத்தில் உறுதியாக்குகின்றேன். பேராசிரியர் முத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், பிரேமம்மாவாக இருக்கட்டும், அனைவரும் நம்முடைய வள்ளுவரின் கருத்துக்களை இவ்விடத்தில் தெரிவித்தார்கள். இதனுடைய நிகழ்வு என்ன, இதன் நோக்கம் என்ன என்ற அடிப்படையில் இதை அவர்கள் பதிவிட்டார்கள். அந்த வகையில் நானும் இதில் கலந்து கொண்டு வருகின்றேன். ஒரு தலைமை ஆசிரியராக, மாநில நல்லாசிரியராக, இயலிசை தமிழ்நாடு அரசின் கலை நன்மை விருதாளராக, இந்த உளவுத்துள் எப்படி திருவள்ளுவர் தன்னுடைய அதிகாரத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றாரோ அதுபோல நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் வழியாக
எனக்கு தமிழக அரசு சுற்றுச்சூழல் புரவலு விருது வழங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வர்மன் அவர்கள் நம்முடைய தமிழின் பெருமைகளையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் கலைகளின் முக்கியத்துவத்தையும் அனைத்துக்களையும் குரலில் இருந்து யாழ் இனிது என்று அனைத்து இசைக்கருவிகளை புகுத்திருப்பார். அரைபறை என்று பறை கருவியை புகுத்திருப்பார். அனைத்து கருவிகளையும் புகுத்திருக்கின்றார் இயலிசை நாடகம். அப்போ அதுவும் அதன் வழியாகவும் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு, உழவு தொழில் எடுத்துக்கொள்ளலாம், நாடு என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அதனுடைய நம்முடைய சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் நான் பயணித்திருக்கின்றேன். அது வழியாக தமிழ்நாடு அரசு விருதுகளும் பெற்றிருக்கின்றேன் என்பதை இவ்விடத்தில் பதிவிட விரும்புகின்றேன். நான் ஒன்று கணித ஆசிரியர், உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கணித ஆசிரியர், முதுகலை கணிதம், முதுகலை தமிழ், முதுகலை வணிகவியல், முதுகலை பொருளியல். இப்பொழுதும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் உளவியல், முதுகலை உளவியல் படித்துக் கொண்டு இன்றும் மாணவனாகவே கற்றது கையளவு கல்லாது கொள்கள் என்று அவை சொல்வது போன்று இன்றும் நான் மாணவனாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றுதான் இந்த இடத்தில் பதிவிட விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் தமிழ் பற்று என்னிடம் உண்டு. என்னுடைய வகுப்பறையில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நான் 2009 ஆசிரியர் பணிக்கு வந்தேன். அதற்கு முன்னர் அயல் நாட்டில் பணிபுரிந்தேன். அயல் நாட்டில் பணிபுரியும் துபாய் தமிழ் சங்கமாக இருக்கட்டும், குவைத் தமிழ் சங்கம், இந்த தமிழ் சங்கம் நான் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். அதில் நான் கவிதை வடிவில் கவிதை வடித்திருக்கின்றேன். ஆடல் பாடலாகவும் நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். அந்த வழியில் நான் ஒரு அயல் நாட்டில் ஒரு கணினி ஒரு ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் பற்றி என்னை விடவில்லை. தமிழோடு நான் பயணித்துக் கொண்டு தான் இருந்தேன். அதற்கு முன்னாறு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 6வது படிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஐயா, அவர் பேர் ஆறுமுகம், அவர் நினைவு இன்றும் எனக்கு இருக்கின்றது. பாரதியார் போட்டி நடக்கும், வள்ளுவன் திருவள்ளுவர் போட்டி நடக்கும். அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, திருவள்ளுவர் பத்தி ஒரு 10 குரலை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, ஒரு சின்ன துண்டு ஒரு போட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு அப்பா வச்சிருப்பாரு, அந்த கருப்பு துணி. எங்கள்கிட்ட நாங்கள் இதை புர்கா வச்சிருக்கோம், புர்கா. அந்த புர்கா போட்டுட்டு அப்படி நிற்பேன். நின்று அகர முதல இழுத்தெல்லாம் ஆதி பகவத்தே உலகு ஊரணி நிறுத்தி உலகவான் பேர் வளர்ந்து அப்படி புறந்துமி நீரானமே அகிந்தமி வாய்மை அப்படிலாம் சொல்லுவேன். சொன்னா அந்த பசங்க பூரா சிரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐயனா என்ன அப்படி வர்றாங்க, எல்லாரும் அப்படியே சிரிப்பாங்க. ஆனால் அது முடிந்த பிறகு ஒரு சிறந்த இந்த போட்டியில் மாறுவேட போட்டியா இருக்கட்டும், வள்ளுவனுடைய திருக்குறள் போட்டியா இருக்கட்டும், முதல் மாணவனாக ஷாஜகான் என்ற மாணவன் வெற்றி பெற்று இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் தலை குனிவாங்க. அப்ப எனக்கு அந்த உணர்வுகள் வந்து எனக்கு அப்பயே 6வது படிக்கும் போது இருந்தது. அது எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் எனக்கு அப்புறம் 10, 12 கல்லூரி படிப்பு அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் அயல்நாடு போயிட்டு அரசு ஆசிரியர் பணி வந்த பிறகு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்னுடைய மாணவர்கள் வந்து கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவு மாணவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு கிராம பகுதியில் இருக்கும் மாணவர்கள். நான் ஒரு பள்ளி பணிபுரி அரியலூர் மாவட்டம் கோகம் என்ற ஒரு ஜெயகொண்ட சோழ பக்கத்து அருகில் கோகம் என்ற ஊர். அந்த பள்ளியில் 2009 நான் பணியேற்றேன். அப்ப தமிழ் பற்று என்று உண்டு, இயலிசை நாடகம் பற்று உண்டு. அப்ப என்ன பண்ணுவேன்னா, பாட்டு பாடும்போது ஆடிக்கிட்டே பாடுவேன். ஆடிக்கிட்டே பாடும்போது இந்த பசங்கள்லாம் சாரு ஆடிட்டே பாடுறாரு அப்படின்னு. அப்ப நான் என்னுடைய உணர்வு இருந்துச்சு. அப்ப மாணவன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான். எல்லாரும் கரும்பலகையில எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமா இருக்கணும். ஆசிரியர் பணி அறப்பணியா நீ அர்ப்பணிச்சிரு, எப்படினாலும் வருத்தப்படவே கூடாது வகுப்பறையில. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், உடைய போட்டுட்டு அப்படி போய் கரகாரம்லாம் வச்சு அப்படி போய் டான்ஸ் ஆடுவேன். முக்கோணம் 6 வகை முக்கோணம், பக்கங்கள் 3 வகை, கோணங்கள் 3 வகை, இந்த மாதிரி கிராமத்து பாடல்களை அப்படியே கொண்டு போனா அவன் அப்படியே அசந்து இவருதான் என் வாத்தியார்னு சொல்லிட்டான். இப்ப 5 பேர் ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், அப்போ மாணவர் இருக்க வேண்டுமானார் ஒரு புனைவடத்தில் செல்ல வேண்டும், ஒரு வித்தியாசமாக உள்ள செல்ல வேண்டும். ஒரு ஆசிரியர் பேண்ட் போட்டு இன் பண்ணிட்டு குச்சி கையில வச்சுக்கிட்டு போறதுங்கிறத விட ஒரு எப்படின்னா ஒரு இயலிசை நாடகத்தோட ஒரு கலைஞனாக சென்றோம் என்னால் அது புரியும் அப்படின்னு இருக்கும். அப்ப எனக்கு வந்து தமிழ் மீது ஆர்வம்.
அப்ப என்னுடைய வகுப்பறையில போய் என்ன பண்ணுவேன்னா, நான் அனைத்து புனைவிடம் போடுவேன். இருந்தாலும் எனக்கு எனக்கு பிடித்தது வந்து வள்ளுவனுடைய கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும். அதனால நான் தமிழ் விருப்ப படமா எடுத்து நான் உள்ள போகும்போது வள்ளுவன் வேஷம் போட்டே போயிடுவேன். அப்படியே பார்க்கும்போது, ஓ வள்ளுவர் இப்படித்தான் இருப்பாரா? நாங்க படிச்சுட்டே இருப்போம். நடத்துவாங்க. என்னாச்சு? கட் ஆகுது. திருக்குறள் படிச்சுட்டே இருப்போம். அகரமுதல் திருவினையாக்கமும் படிப்போம். ஆனா வள்ளுவன் இப்படித்தான் இருப்பாரா என்று ஒன்று முன்பாக திருவண்ட ஐயான்னு சொன்னாங்க. போனா அவனுக்கு ஈர்க்க வேண்டும், அவனுக்கு ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில நான் இன்று வரை என்னுடைய பணிகாலம் 15 ஆண்டுகள் நான் கடிதாசிரியர் இருந்தாலும் கூட தமிழ் மீது ஆர்வத்தின் காரணமாக நான் வள்ளுவட வேடம் கொண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று கொண்டு வருகிறேன். என்னுடைய வகுப்பறையில் வள்ளுவர் வேடத்தோடு தான் இருப்பேன். இன்னைக்கு கூட குழந்தைகள் தினம், இன்னைக்கு கூட வள்ளுவர் வேடம் போட்டு தான் உள்ள போனேன். பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் குழந்தைகளுக்கு. ஏன் சொல்றேன் என்னன்னா, நம்ம குரலை எப்படி போறோம், பதிவுல எவ்வளவு புலனத்துல எவ்வளவோ குரல் நிறைய பேர் போடுறாங்க. அது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, எப்பயும் உள்ளதானே, எப்பயும் உள்ளதானேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய புனைப்படத்துல அதை காமிப்பேன். காமிச்சே ஷாஜான் சார் டாடியோட இருக்காருயா, அப்படி உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நேற்று உங்களை பார்த்தேன், நேற்று பதிவு நான் தினமும் திருக்குறள் போடுவேன். எப்படி இன்றைய வாழும் வள்ளுவன் என்ற தலைப்பில, இன்றும் வாழும் வல்லவன் என்ற தலைப்பில் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா மழையை காமிச்சு அப்படியே அப்படியே கொண்டு வருவேன். அப்புறம் இல்லற வாழ்க்கை அப்படியே கொண்டு வருவேன். குழந்தைனா குழந்தை கொண்டு வருவேன். அப்படி அந்தந்த செயல்பாடை காமிச்சு காமிச்சு கொண்டு வருவேன். காமிக்கும் போது அது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படிம்ப. சிலதுல என்ன பண்ணுவேன், வீடியோவே போடுவேன். வீடியோ போட்டு கீழே வள்ளுவன் குரல் போடுவேன். ஓ வள்ளுவன் ஒரு டான்ஸ் ஆடுறாரு அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈர்ப்பு வேணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, இந்த கொரோனா காலம் வந்தது. இந்த கொரோனா காலம் வந்து நான் என்ன பண்ணேன், இது வந்து பயனுள்ளதா இருக்கணும். எல்லாரும் வீட்டுல அடைஞ்சு கிடக்காங்க. ஆனால் எல்லாரும் உள்ள இருந்து ஒரே அறையில் அடைஞ்சு கிடக்காங்க. இதை எப்படியா பயன்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணேன், என்னுடைய பள்ளி மாணவர்கள் 10 மாணவர்கள் உட்கார வச்சு அதிகாரங்கள், கல்வி அதிகாரம், அப்புறம் வாய்மை, அன்புடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை அப்படியே அவனுக்கு அப்படியே ஒரு வேடம் போட்டு அப்படியே ஆடுறது பாடுறது அப்படி பண்ணும்போது, ஐயா நாளைக்கு நான் படிச்சு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், பரப்புரை ஒரு நோட்டீஸ் மாதிரி என்ன அடிச்சடிச்சு கொடுப்பேன். கல்வியின் முக்கியத்துவம் என்ன அப்படி எல்லாத்துக்கும் நோட்டீஸ், கேடி விழி சொல்வோம் கல்வி அப்படின்னு எழுதி அடிச்சது கொடுப்பேன். என்ன பண்ணுவாங்க, நான் போயிட்டு மறுநாள் பாக்குறேன் அந்த நோட்டீஸ் கீழே கிடக்குது. வேதனையா இருந்துச்சு. நம்ம கொடுத்த திருக்குறள் பரப்புரை நோட்டீஸ் கொடுக்குறோம், அது படிக்காம என்ன பண்ண வாசப்பள்ளி கீழே கிடக்குது. யாருமே படிக்கல. ஆமா, வேற வேலை இல்லையா அப்படி தூக்கி போட்டாங்க. ஆனா இது பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஒரு மனசுல ஒரு வேதனை இருந்தது. என்னடா இது, இப்படி கூட இருக்காங்களே, எல்லாம் படிச்சவங்க தான், படிச்சவங்க இருந்தா கூட படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ண, ஒரு நாள் புனை வேடத்துல வள்ளுவன் மாதிரி வேடம் போட்டு வெளில வேஷ்டி கட்டி சட்டை கழட்டிட்டேன். சட்டை கழட்டி பனியனோட கையில ஒரு இந்த மாதிரி புக்கு ஏட்டு மாதிரி வச்சுட்டு அந்த இந்த இது வச்சுக்கிட்டேன், எழுத்தாணி இப்படி வச்சுட்டு இப்படியே நடந்து போனேன். என்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. நாய் கூட குலைச்சிச்சு. நாய், ரோட்ல போற நாய் என்னை பார்த்து குலைச்சிச்சு. லொல்னு குலைச்சிச்சு. என்னடா அது நம்ம அவ்வளவு இதவா இருக்கும், வள்ளுவன் தெய்வ சொல்றோமே, ஆனா இந்த உலகத்துல வள்ளுவனை பார்க்கல போல தெரியுது, தாடியை பார்க்கல போல, ஒன்னும் பார்க்கல போல தெரியுது அப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. நாய் கூட குலைச்சு, நாய் வரட்டிட்டேன் வச்சுக்கோங்களேன். அப்படியே வேடம் போட்டு அதே நோட்டீஸ் கொடுத்தேன். அந்த நோட்டீஸ் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேடத்தோட வந்து நோட்டீஸ் தராரே அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பிள்ளைய இருக்கு, அந்த ஒரு வீட்டுல பிள்ளைய இருப்பாங்க இல்லையா, 10ஆம் 12ஆம் அந்த பிள்ளைய, ஐயா நீங்க இவ்வளவு வேடம் போட்டு வந்திருக்கீங்க, பரப்புரையா இருக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து ஒரு படிப்பகம் வச்சுட்டான் ஐயா, நீங்க வீட்டுக்கு தர்றீங்க, அது ஒரு வேடம் போட்டிருக்கீங்க, இதை நீங்க ஒரு படிப்பு மாதிரி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப நான் கொரோனா காலம், வெளியே யாரும் போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணேன், எங்க மாடியில ஒரு நல்லா இது பண்ணி
செட்டு மாதிரி போட்டு, மாணவர்களே, இது வந்து திருக்குறள் படிப்பகம் உனக்கு தெரியுமா? உனக்கு வந்து 1330 குறள் கொடுத்து 50,000 அரசு தருது. அது மாதிரி இந்த உலகத்துல வாழணும்னா உனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு திருக்குறளுக்கும் நாடகம் நடிச்சு தருவேன், நாடகம் மாதிரி செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே வந்தாங்க. ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு அப்படியே கவனிச்சாங்க. கவனிச்சுட்டே இருந்தாங்க. கவனிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. சில பிள்ளை சிரிச்சுச்சுங்க. ஏய் தாத்தா 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 தாத்தான்னு அப்படியே இருந்தேன். அப்படி இருந்தாலும் என் மனதில் வந்து எப்படியாவது வள்ளுவன் கருத்து பரப்பணும் அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் அந்த மாணவன் அரவணைத்து சென்று அவனை உட்கார வைத்து அவனை திருக்குறளை ஒரு ஒரு திருக்குறள் ஒரு 5 குறள் சொல்லிட்டு அதை பொருள் சொல்லி அந்த பொருளின் வழியாக நீ புரிந்து கொண்டது என்ன, இதை நீ மனனம் செய்து அதை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னதும் அந்த மாணவனுக்கு உட்கார்ந்துட்டான். அப்படியே உட்கார்ந்து அது மட்டும் பண்ணல, ஒரு பிஸ்கட் வாங்கி ஆளுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தேன் கையில. அப்ப நான் அந்த பிஸ்கட் கொடுக்கவும் சும்மா இருக்க மாட்டேன். அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்பேன். ஐயோ, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல அன்பு இருக்கு இல்லையா, அன்பு இருக்கே கிடைக்காது, எல்லாமே கிடைக்குது. அன்பு யாருக்கு கிடைக்குது? வீட்டுல பாருங்க, இப்ப கூட வீட்டுல பாருங்களேன், அப்பா அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு ரூம்பு, அம்மா ஒரு ரூம்பு, 2 மகள் ஆளுக்கு ஒரு ரூம்பு, மொபைல் அப்படியே மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. யாரும் மட்டும். ஆனா கோகுல்ல யூடியூப்ல அவ்வளவு விஷயம் இருக்குது, திருக்குறள் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எங்கேயோ போறாங்க. அந்த மாதிரி செல்லக்கூடாது. அப்போ நீங்க யார் யாரு என்னென்ன பாக்குறீங்களோ அதை நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்பேன். பண்ண உடனே பிள்ளைங்க பூரா ஆர்வமா, சார் சார் நீங்க சொன்னீங்க, நான் படிச்சேன் சார், வச்சேன் சார், மனப்பணம் பண்ணுவோம் சார் அப்படிப்பாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரப்புரை என்பது சும்மா அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆனால் அந்த பரப்புரை என்பதை அவன் மனதில் உள்ள நுழையணும். உள்ள நுழைஞ்சு அது ஒரு இது எப்படி சொல்றது, பாடசாலைன்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடம் மாதிரி ஆயிடும். அந்த இது அது படிக்கிறது பள்ளிக்கூடம் மாதிரி ஆயிடணும். அந்த வகையில நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி கொண்டு போகணும். ரொம்ப மகிழ்ச்சி. கொய்யாப்பழம் வாங்கி தருவேன். ஒரு குரல் சொல்லிட்டியா, இந்த ஒரு கொய்யாப்பழம். 5 சொன்னியா, இந்த 2 கொய்யாப்பழம். இந்த ஒரு 5 சாக்லேட். இப்படி கொடுக்க போது அந்த பிள்ளைங்க வந்து அப்படி ஏக்கங்கள் ஆக, ஐயா 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 அப்படி ஓடி வருவாங்க. இது பார்க்கும் பொழுது எனக்கு அந்த வார்த்தையை மாற்ற வேண்டும். பரப்புரை என்பது வேறு, படிப்பகம் என்பது வேறு. பரப்புரை படிப்பகம் என்று ஆரம்பித்து இன்று 550 மாணவர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழ் கலை சங்கமம் என்று வைத்திருக்கின்றேன். திருக்குறள் பாடசாலை என்று வைத்திருக்கின்றேன். அதன் வழியாக உலகளவில் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், வாஷிங்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் மாணவர்கள் இன்று ஒரு 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 வட்டத்தில் ஒரு வளையத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு வள்ளுவன் வளையம், திருக்குறள் அறநெறி வளையம் என்ற அடிப்படையில் இன்று உள்ளே வந்து இருக்கின்றார்கள். இதன் வழியாக நான் வகுப்பறையில் நான் சென்றதினால் இது அனைத்து இடங்களிலும் பரவிவிட்டது. இவர் ஒரு என்னோட ஒரு தமிழாசிரியர் இருந்தாலும் அவர் பாடம் நடத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. படிப்பா, இதான் பாடம், இன்னைக்கு 10 பாடம் இருக்கா, 10 திருக்குறள் இருக்கு, அதுல வந்து மனப்படப்பட்ட ஒரு 5 இது மனப்படம் பண்ணிடணும், ரைட், மனப்படம் நாளைக்கு எழுதி காமிச்சிரு, ரைட், முடிச்சு. அப்படி அப்படி இருக்கும் காலங்கள் சில நேரங்களில் சில இடத்தில் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் வகுப்பில் அது உயிரோட்டமாக இருந்தோம் என்றால் அவர் உள்ளுணர்வோடு அது பதுந்துவிடும் என்பதற்காக நான் வல்லுநர் வேடம் போட்டு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இதன் வழியாக என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டு தமிழ் குரல் நிகழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது, ஐயா தாங்கள் கலந்து கொள்வீர்களா என்று கேட்டார்கள். வள்ளுவன் அவர்கள் மாணவர்கள் பார்க்க வேண்டும், வள்ளுவன் போல அறநெறி கருத்துக்களை நீங்கள் பரப்ப வேண்டும், வள்ளுவன் போல இந்த உலகில் எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள, ஆடம்பரமும் இருக்கிறான் இப்படி இருக்கிறான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் அசைவுகள் எப்படி இருக்கு தெரிய கொள்ள வேண்டும், அவர் இருந்தால் எப்படி இருப்பார் என்று தெரிந்து வேண்டும். இந்த வகையில் என்னை அழைத்தார்கள். அந்த 25 பள்ளிக்கூடங்கள் நான் சென்றிருக்கின்றேன். 25 பள்ளிக்கூடங்கள், 18,000 மாணவர்களை நான் இன்று சந்தித்து இருக்கின்றேன். சந்தித்து இருந்து அது மட்டுமல்ல, நான் எழுதிய குரல்கள் பாடும் கலைகள் என்ற ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கின்றேன். அதை ஏன் எழுதினேன் என்றால், இன்றைய மாணவர்கள் நாட்டுப்புற கலைகள் மீது ஆர்வம் இல்லாமல் மேற்கிந்திய இசை மொழியாக, மேற்கிந்திய
இயந்திரங்கள் வழியாக, சாதன வழியாக இன்று பயணிப்பதை பார்க்கின்றேன். அதை அதை நம் பகுதி கொண்டு வர வேண்டும். நம்முடைய வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், அனைத்து கலைகளையும் கொண்டு வர வேண்டும். இது எப்படி கொண்டு வருவது, எதை எதை சான்றாக கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுது எனக்கு நான் படித்த வள்ளுவனுடைய கருத்துக்கள் என் மனதில் பயந்தது. அதை வைத்து வள்ளுவன் கூறிய கருத்துக்களில் எந்தெந்த இடத்தில் குரலோடு கலைகளை ஓமையாக கொண்டு பதிந்திருக்கின்றன. என 2500க்கு முன்னரே தமிழக கலைகள் இருந்திருக்கின்றன. ஆதிச்சநல்லையிலும் பார்க்கின்றோம், நேரடியாக பார்க்க முடியவில்லை. இது சிலர் ஆபாச கலைகளாகவும் செல்கின்றன. இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றபடியில் கணியான் கூத்து, பொம்மலாட்டம் போன்ற கலைகளை இன்று மாணவனுக்கு சொல்லித்தரும் பொழுது வள்ளுவன் கூறிய சில கருத்துக்கள் உள்ள இருக்கின்றன. குழலிலிருந்து யாழ் என்று சொல்லுவார்கள். அப்புறம் சர்க்கஸ் கூடாரம், கூத்தாட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பகடக்காய், அதுவும் வள்ளுவனையா குறிப்பிட்டிருக்கிறாரு. நீச்சலை பத்தி கடவுள் வாழ்த்துல இருக்குது. இந்த மாதிரி அனைத்து கலைகளும் அங்கங்கு புரிந்திருக்கின்றன. அப்போ இந்த கலைகளை வெளிக்கொணர என்பதற்காக குரல்கள் பாடும் கலைகள் என்ற ஒரு ஆய்வுக்கட்டை எழுதி அதை நான் செல்லுமிடமெல்லாம் நான் கேட்ட வினாக்களுக்கு சரியான விடையை செரிப்பவர்களுக்கு நான் இந்த குரல்கள் பாடும் கலை என்ற ஆய்வுக்கற்ற நூலையும் நான் அனைத்து இடங்களிலும் பரப்பு கொண்டு வருகின்றேன். அது மட்டுமல்ல, இன்று இயலிசை நாடகம், தமிழ் வளர்ச்சித்துறை போன்ற நிகழ்வுகளிலும் என்னுடைய மாணவர்களை திருக்குறள் வழியாகவும் தமிழ் பணியின் வழியாகவும் அவர்களை நான் மேலும் மேலும் கொண்டு வருகின்றேன். இன்றளவும் நான் தினமும் ஒரு திருக்குறள், இன்றே வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவன் என்ற கருத்தை நான் பரப்பிக் கொண்டு வருகின்றேன். அவர்கள் யார் அந்த குறளை மனனம் செய்து பொருளோடு என்னுடைய தனிப்பதிவிற்கு அனுப்புகிறார்களோ அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதுபோல நான் எல்லாம் அது இன்றைய கால சூழ்நிலையில எப்படி பார்க்கணும்னா, ஒரு வல்லுவனா இருக்கேன், இன்னைக்கு நான் வல்லுவனா வர்றேன், இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன், நான் நடந்து வந்தா எப்படி நடக்கும், என்ன நினைப்பாரு, அந்த மாதிரி கருத்துக்களை நான் புகுத்தி கொண்டு வருகின்றேன். அன்பின் வலியது உயிர்நிலை, அகிலருக்கு என்பதுள் போட்ட உடம்பு, ஒரு இதை வச்சுக்குவோமே. இதை வச்சுட்டு இப்போ பாக்குறோம். நான் அது கதையவே கொண்டு போவேன். என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, நான் நடந்து போயிட்டு இருக்கேன், அப்ப ஒரு நாய் வந்துட்டே இருந்துச்சு. அது ஒருத்தர் என்ன பண்ணா, கழுதைக்கு வீசுறான். அது என்ன போச்சு, ஓடிடுச்சு. ஆனால் இதே பக்கத்து தெருவில் நான் போயிருந்தேன், ஒருத்தன் பிஸ்கட் கொடுத்து நாய் வந்துச்சு, வேற நாய் கொடுத்தான், கொடுத்து அப்படி வாழை அடிச்சு அப்ப பாத்தீங்களா, அன்பு எங்க இருக்கு பாருங்க. நம்ம யார்கிட்ட உதவி செய்யறோமோ அங்கதான் அன்பு இருக்கிறது. யாருக்கு உதவி செய்கிறோமோ அங்கதான் கடவுள் இருக்கிறார். யார் உதவி செய்யறோமோ அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இந்த தகவல் அப்படி இப்படி கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்க அதே மாதிரி நம்மளும் ஆகணும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வர்றாங்க. அப்போ இது நாம் பரப்புரை என்பது வேறு, படிப்பகுப்பு என்பது நாம் கொடுக்கும் கருத்துக்கள் அது பரப்புரையாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்கள் அவருடைய படிப்பனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் திருக்குறள் பரப்புரை படிப்பகுப்பு என்று ஆரம்பித்திருக்கின்றேன். இன்று மாணவர்கள் வருகிறார்கள், படித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அனைத்து பள்ளிகளும் இதுவரை இனி அடுத்த வர பள்ளி கூப்பிட்டுருக்காங்க. பள்ளிக்கூட ஐயா, தமிழ் குடிகள் வாங்கய்யா, வள்ளுவனா வாங்கய்யா, நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பெருமையா இருக்குது. ஏன்னா இதன் வழியாக நாம் கொண்டு செல்ல வேண்டும், உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய அவா. அந்த அவாவை நிறைவேற்றினால் வள்ளுவன் கூறிய கருத்துக்களை, அறநெறி கருத்து உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை பார்க்கிறோம். குடும்பத்திலே பாருங்களேன், எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. எங்க வீட்டுல பிரச்சனையே வராது. ஏன்னா திருக்குறள் நான் படிக்கிறேன், அமைதியா இருப்பேன், சொல்றதை கேட்டுக்குவேன். அப்புறம் அம்மா நீ சொன்னது தவறம்மா, இது இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். இதே நான் படிக்க என்ன ஆகும், சண்டை வரும். பொறுத்தால் பூமியார் வாழ் மாதிரி நம்ம இவ்வளவு பொறுமையோடு நம்ம உலகத்தில் வாழ வேண்டுமானாலும் நம்ம அந்தந்த கருத்துக்களை, இல்வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், கடவுள் வாழ்த்துனா எப்படி கடவுளோடு பயணிக்கணும்,
அப்புறம் வான் சிறப்புங்க மழை பெய்யுது. அதுல மழை பெய்ஞ்சாலே ஐயோ மழை பெஞ்சிருச்சா, ரொம்ப பெரிய தொல்லையா இருக்குடா அப்படின்னு. அப்போ வான் சிறப்பு அதிகாரம். அப்போ ஒவ்வொரு நிலையும் இப்ப வகுப்பறையில போறோம். வகுப்பு பண்ண ஒரு டேய் பேசாதடா நடத்திட்டே இருப்போம். பேசாதரம்மா. அப்போ அந்த இடத்துல செல்வத்தில் செல்வம், செல்வம், அச்செல்வம், செல்வம் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னப்போ பரவாயில்லையே சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கும். நான் ஒரு வகுப்பறையில இருப்பேன். ஒருத்தன் படிக்காம கவனம் இல்லாம இருப்பான். ஒரு தேர்வு வச்சா பாதி எழுதுவான். அப்ப கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக எதுனாலும் தெளிவா கற்க அப்படிப்ப. அப்போ அந்தந்த நிலையில் அந்தந்த கருத்துக்களை நாம் சொல்லும் பொழுது அந்த மாணவன் பரவாயில்லை எதுனாலும் வள்ளுவன் கருத்து இருக்கேன், எதுனாலும் அவருடைய நல்ல கருத்துக்கள் வெளியே உள்ள ஐயா கொண்டு வராரு. அப்போ இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் வாழ வேண்டுமானால் திருக்குறள் உள்ள கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும். ஏன்னா திருக்குறள் உள்வாங்கிட்டாலே போதும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உங்களுக்கு வராது. மது, மாது, அப்புறம் தேவையில்லாம உண்றது, நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த குறள் சொல்லும்போது அப்ப நம்ம எப்படி வாழணும் வேணாலும் பாக்குறோம். பர்கர் ஃபுல்லா பர்கரா அடிக்கிறான், கப்பு கப்பு கப்புன்னு அடிக்கிறான். என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அதுல என்ன இருக்குன்னு தெரியல. பான்புரி பேல்புரி எல்லாம் சாப்பிடுறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு எப்படி கொடுக்கணும்? அப்ப ஒவ்வொரு நிலையிலும் அந்த கருத்துக்களை நாம் கொண்டு வரும் பொழுது இப்ப இல்வாளுக்கு என்ன காமத்துப்பால் கொண்டு வரலாம். அது காமத்துப்பால் இலக்கியமாவே இருக்கும். குறிப்பறிதலா இருக்கட்டும், அப்படி வரிசையா இருக்குது. அது பார்க்கும் பொழுது அன்றைய அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அது படிக்கும்போது ஓ மனைவி என்பது இப்படித்தான் இருப்பாங்க, அன்பு என்பது இப்படித்தான் இருக்கும், காதல் என்பது இப்படித்தான் இருக்கும், ஏக்கம் என்பது இப்படித்தான் இருக்கும், ஆசை என்பது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் அவது நம்ம சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த இடத்தில் புரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நான் அனைத்து இடங்களிலும் வள்ளுவன் கருத்துக்களை பரப்பி கொண்டு வருகிறேன். இது மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லில் புத்தக திருவிழா நடந்தது. புத்தக திருவிழா அக்டோபர் மாதம் நடந்தது. 10 to 20 நாள் வரை 10 நாளுக்கு நடந்தது. அப்பொழுது அந்த பரப்புரைஞராக அந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் என்ன, வாசிப்போம் சுவாசிப்போம் என்பது போல கல்வி அதிகாரத்தை வைத்து நான் அனைத்து இடங்களிலும் வள்ளுவ வேடம் கொண்டு அனைத்து இடங்களிலும் என்னுடைய அந்த பிரசுரத்தை விளம்பர பிரசுரத்தை வழங்கினேன். அதை பார்த்ததும் நீங்கள் வருவீர்களா, உங்களை பார்க்கலாமா, புத்தகத்தில் இங்க இருப்பீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. நான் கண்டிப்பா நான் தான் உங்களை வரவேற்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம உயிரோட்டமாக அவர்கள் மனதில் பதிவுமாக இருக்க வேண்டுமானால் ஐயா சொல்வது போல நாம் ஒரு மாதிரியாக வெளிவரும் போதுதான் அது உலகிற்கு வெளிக்காட்டுகிறது. நான் ஒரு கணித ஆசிரியர் இருந்தாலும் கூட நான் என்னை அழைக்கின்றார்கள். ஏன் அழைக்கின்றார்கள்? இவனும் புனைபடத்தில் உயிரோட்டமாக நடிக்கிறான், ஆடுகிறான். உலகம் போற்றும் திருக்குறளை தினமும் படிக்கணும், நீ ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடக்கணும். இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்கின்றன. அதை பாட்டு கரகட்டம் வழியாக அப்படி ஆடும், அப்படி நடிக்கும் பொழுது அவர் மாதிரி ஒப்புனை பண்ணும் பொழுது அது அவர்கள் மனதில் அப்படியே பதிகிறது. இதைத்தான் நான் படிப்புக்கும் என்று வைத்துக்கொண்டு இன்று மாணவர்களுக்கு நான் பயிற்சி இணைய வழியாகவும் நேரடியாகவும் இந்த ஒரு 5:30 மணி அளவில் மாணவர்கள் வந்து விடுவார்கள். அவருக்கு திருக்குறள் கருத்துக்களை, அறநெறி கருத்துக்களை, வாழ்வியல் கருத்துக்களை, இந்த கல்வியின் முக்கியத்துவத்தையும் வாழ்வியல் முக்கியத்துவத்தையும் எப்படி வாழ வேண்டும், உலகத்தில் எப்படி இருக்கின்றன அது போல சில கருத்துக்களை உள்வாங்கி அதன் வழியாக அவர் சொல்லும்போது பெற்றோர்களே அவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், ஐயா அவன் சேட்டை பண்ணினான், அப்பா அம்மாவை ஏத்து பேசினான், தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணான், ஆனா உங்ககிட்ட கருத்துல கேட்ட பிறகு வீட்டில் அமைதியாக இருக்கின்றான், சொல்வதை கேட்கின்றான், ஏத்து பேசுவதில்லை என்பது போல பதிவிடுகிறார்கள். அந்த பதிவை பார்க்கும் பொழுது என்னுடைய பணி சிறப்பான பணி என்பது போல மனநிறைவோடு பயணித்துக் கொண்டு வருகிறேன் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். தாங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறீங்களா? சரிங்க இல்லையா, ஒண்ணும் இல்லையா, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
என்னை பார்த்து உண்மையிலே ஒரு பதிவு செய்யப்படுகின்றேன். என்னை பார்த்து கேலி செய்தவர்கள் உண்டு, கேலி செய்தவர்கள் உண்டு. அதாவது மகிழ்ச்சி, இப்ப படிப்பகம்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு இடம் எதுவும் இருக்குதா? நூலகம் மாதிரி வச்சிருக்கீங்களா? ஏன்னா படிப்பகம்னு பேர் வச்சிருக்கிறதுனால கேக்குறேன். அது என்னையா, என்னுடைய வீட்டின் மேலே ஒரு மாடி இருக்கு. அந்த மாடியில வந்து என் வீட்டு மாடியில மாடி இருக்கியா, பசங்களை வர சொல்லிடுவேன். ஒரு எந்த ஒரு இது கட்டணம் கிடையாது, எல்லாம் இலவசம் தான். இல்ல, அந்த உங்க மாடியில புத்தகங்கள்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்ப உங்க வீட்டு மாடியில? ஆமா, இங்க கூட புக்கு நிறைய இருக்குது. அதையே படிப்பகமா பயன்படுத்துறீங்க? ஆமா, அதே படிப்பு பயன்படுத்தேன். டென்ட் இது தகரம் தான் போட்டிருக்கேன், தெரியாது. அதனால நான் போகும்போது புக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருவேன். அப்படியே கொடுப்பேன், ஒரு அதிகாரம் கொடுப்பேன், இதை மனப்பாடம் பண்ணுங்க, யாரு மனம் என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கொய்யாப்பழம் அப்படின்பேன். என்னுடைய கிராமத்துல கொய்யா மரம் இருக்குது, கொய்யாப்பழம், அப்புறம் மாம்பழம், கடி இருக்க காய்க்கு வந்துட்டு அப்படின்பேன். கடி இருக்க எது காய் சாப்பிடுறது, அப்புறம் மாம்பழம் சாப்பிடுறது, மாம்பழம் சாப்பிட்டு ஐயா மாம்பழம் இனிக்கிறியா அப்படிம்பாங்க. அப்படி போது அவங்க வந்து எப்படின்னா அது உயிரட்டமாக அது பண்ணும்போது ஒரு மாதிரி அதை திட்டுவேன். இது உனக்கு பிடிச்சிருக்காப்பா, நான் திட்டுறேனே, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஐயா திட்டாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கியா அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அப்ப பேசும்போது இன்சொல்லா பேச வேண்டும், இனிமையாக பேச, அன்பாக பேச வேண்டும். இப்ப நான் அரவணைச்சு பேச வேண்டும். உங்க அப்பா பாரு, உங்க அப்பா உன்னை திட்டுவாரு, அம்மாக்கு உன்னை கொஞ்சுவாங்க. திருப்பி அப்பா மறுநாள் வருவாரு, ஐயோ தெரியாம அடிச்சிட்டேன்ப்பா, உனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வேணுமா, அங்க ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாரு. அப்ப அந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் உனக்கு கண்டிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், 2 இருந்தா தானே சரியான வழியில போவ அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு பரவாயில்ல, இவ்வளவு விஷயம் இருக்கியா அப்படிம்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஹெட்செட் என்ன பண்ணி இப்படி வச்சுட்டேன், இதை இப்படி கிராஸ் ஆயிடுச்சு, காதுல மாட்டிட்டு ஸ்பீக்கர் இப்படி வச்சு. ஓ சரி, கிராஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டு 4 பேர் போன் பண்ணிட்டாங்க. என்ன போன் பண்ணாங்க, என்ன நீங்க பூனல் போட்டிருக்கீங்க? என்ன ஐயா, அது பூனல் இல்லையா, அது சொல்லிட்டாங்க. அப்போ நான் அது விளக்கம் கொடுத்தேன், ஐயா அது வந்து அந்த ஹெட்செட், காதுல போற ஹெட்செட்டுடைய ஸ்பீக்கர் வயர்னு சொன்னேன். அப்போ எதரா கிடைக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு சில இடத்துல மத ரீதியாவே எனக்கு கால் பண்ணிட்டாங்க, நீ என்ன முஸ்லீமா இருக்க, தாடிகிடி போட்டுட்டு நீ வாட்டுக்கு ரோட்ல போற அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த உடல் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இந்த இருக்கிறதே ஷாஜஹான், இல்லைன்னா ஷாஜான் கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்று, அகில தோன்றும் நன்று. புகழோடு தோணு, வாழ்ந்துட்ட, பிறந்துட்ட, பிறப்பு ஒரு சம்பவம் தான், இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். அது வள்ளுவன் கூட்டியிருக்காரு, வள்ளுவன் சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படித்தான் வாழணும். இதுல ஜாதி மதம் பிறக்கும் போது ஒண்ணு இல்லை, இருக்கிறவங்க ஜாதிங்கிறான், மதங்கிறான், கருப்புங்கிறான், வெள்ளைங்கிறான், சிவப்புங்கிறான், குட்டைங்கிறான், நெட்டைங்கிறான். பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லை, இறக்கும் போது ஒண்ணும் இல்லை. இருக்கும் வரை உலக பொதுமுறையான வள்ளுவனுடைய நடக்க வேணும். அது வேற, நான் இந்த மாதிரி தாடி போடவும் பிடிங்கி வைக்கவும், நீ இப்படின்னா வந்து பள்ளியாசலுக்கு வர்ற, தொழுக வர்ற, நீ இதெல்லாம் போடக்கூடாதும்பாங்க. நான் ஒரே வார்த்தை, நான் ஆசிரியர் பணி, அறப்பணி, இதுல எதுவுமே இணைய கிடையாது, எதுவுமே சேர்க்கக்கூடாது, நான் பயணிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய பயணங்கள் இன்று வரையும் போய் கொண்டு இருக்கின்றது. இந்த வள்ளுவன் கருத்துக்களை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்பது எனதாவா. ஒரு நிகழ்வில் வள்ளுவன் பறை இசை, அன்னர் பெய கைவதன் சொல்லி ஒரு பறை இசை கைமையில இருக்குது, அதை டக்குன்னு அடிச்சேன். அதுக்கு ஒரு தொலைபேசி, நீங்க பறவை அடிக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி சில எதிர்ப்புகளும் சவால்களும் தடைகளை வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னது பணி, அறப்பணி, வள்ளுவன் அறநெறிகளை உலகெங்கும் பரப்ப வேண்டும். தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை உடைத்தெறிய வேண்டும். ஜாதி மதம் அப்பாற்பட்டவன் வள்ளுவன், அவன் கருத்துக்களை உலகில் பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இன்றும் பயணித்துக் கொண்டு வருகிறேன். இந்த விடுமுறை காலத்தில், முழு ஆண்டு விடுமுறை காலத்தில் மாணவர் சேர்க்கைக்காக நான் புனைவடத்தில்
அனைத்து இடங்களிலும் கொண்டு சென்று நோட்டீஸ் கொடுத்து அதனுடைய 50 மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து நான் கல்வியின் முக்கியத்துவம், வாழ்க்கையின் முக்கியத்துவம், வள்ளுவனுடைய கருத்துக்களை இந்த புனைவொலி வழியாக நிகழ்த்தி கொண்டு வருகிறேன். இதை பாராட்டுபவர்கள் பாராட்டட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும். என் பணி அறப்பணி. அந்த பணியை நான் செவ்வனே செய்து கொண்டிருப்பேன். படிப்பகத்தை என்னுடைய வாழ்க்கை இருக்கும் வரை உலகெங்கும் இந்த படிப்பகத்தை உருவாக்கி இந்த உலகெங்கும் இருக்கும் அனைத்து தமிழ் சங்கத்திலும் என்னுடைய படிப்பகம் உருவாக வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து மாணவருக்காக, தமிழுக்காக, வள்ளுவனுடைய புகழை மேம்படுத்துவதற்காக என்னுடைய பயணம் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. அருமை. நல்ல, உங்களுடைய நோக்கம் என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொன்னீங்க. நன்றி, பாராட்டுக்கள். நம்ம திருக்குறள் பரப்புரைஞர் திண்டுக்கல் ஷாஜகான் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தினவரே திருக்குறள் நெறிபரப்பும் அன்பர் பேராசிரியர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள்தான். பெரியண்ணன் அவர்கள்தான் உங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பேராசிரியர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களே, வாருங்கள். இதுவரை கேட்டிருப்பீர்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அதனைத் தொடர்ந்து மற்ற அன்பர்கள் வருவார்கள். வாருங்கள். ஐயா 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 ஒரு பதிவு செய்கிறேன் ஐயா. அவருடைய கரங்களால் ஆசிரியர் செம்மல் என்ற விருது அவருடைய கரங்களால் வழங்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது ஒரு ஊக்கம் என்று தெரிவித்துள்ளது. பெரியவர்களே வாங்க, உங்க கருத்தை பகிருங்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற திருக்குறள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில திருக்குறளை பரப்பி வந்தார். ஐயா, பெருமைக்குரிய ஐயா அவர்கள் திருக்குறள் வேடம் ஏற்று திருக்குறளை சொல்லும் பொழுது திருவள்ளுவரே வந்து செல்லுகிறார் என்று மாணவர்கள் நினைக்கின்ற வகையிலே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தார். அவர் சொல்லிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் திருக்குறளை வாழ்வியலாக கொண்டு நூலகம் அமைத்து பிள்ளைகளுக்கு நல்ல செயல்களை செய்து வருகிறார் என்பதை மிகவும் அவர் திண்டுக்கல் பகுதியிலே திருக்குறள் கொண்டு செய்வது மிகவும் சிறப்பிற்குரியது. நாங்கள் ஆண்டுதோறும் அதாவது ஆசிரியர் செம்மல் என்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த வீட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஆசிரியர் செம்மல் தருவார்கள். ஆனால் நாங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த வீட்டிலே ஒரு பெரிய சான்றோரை கொண்டு அல்லது அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தரை கொண்டு நீதி அரசர்களை கொண்டு 20 ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி செய்தி. அந்த நிகழ்விலே ஐயா அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். அவருடைய தொண்டு வாழ்க வளர்க. இளைய தலைமுறைக்கு திருக்குறளை கொண்டு செல்வதற்கு இது போன்ற வேடங்கள் அவசியமாக தேவை. ஒரு தடவை திருக்குறளை பரப்புவதற்காக திருவள்ளுவர் வேடம் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் செல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிகளிலெல்லாம் தமிழை பரப்ப வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தோம். அது இடையிலே நின்று விட்டது. ஆனால் இவர் தொடர்ந்து செய்து வருகிறார் என்பது பெருமைக்குரிய செய்தி என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல நேரத்திலே நல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றி பெரியண்ணன் அவர்களை, பேராசிரியர் பெரியண்ணன் அவர்களை. இப்ப எனக்கு என்னன்னா, யாரும் அங்க கேசட் ஏதோ வச்சுட்டு போயிட்டு இருக்கு. அது பின்னால ஒரு பேக்ரவுண்டா கேக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாரும் போட்டிருக்கீங்களா? ஆனா நான் எல்லாத்தையுமே நான் வந்து மியூட் பண்ணிருக்கேன். ஆல் த மைக்ஸ் ஆர் மியூட்டட் எக்ஸப்ட் த பர்சன் ஹூ இஸ் டாக்கிங். அவங்க மட்டும் பேசுறாங்க. இப்ப அடுத்து பிரேமா அவர்களை பேச சொல்ல போறேன். தயவு செய்து யாரேனும் அந்த கேசட் ஒரு சிடி ஏதாச்சும், இப்ப சிடி எல்லாம் கிடையாது, என்ன ஏதேனும் ஒலித்து கொண்டிருந்தால் அதை அருள் கூர்ந்து நிறுத்தவும். சரியா இல்ல ஐயா? அது பெரியண்ணன் வீட்டுல இருந்து வந்த சவுண்ட் தான் அது. அப்படியா? ஆமா, இப்ப நின்னுடுதோ? சரி சரி சரி, பரவாயில்ல. அவர் பேசிட்டாரு, கருத்தை சொல்லிட்டாரு, பாராட்டி. இப்ப பிரேமா அவர்கள், அவங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மேலாள் ஆணையராக பணியாற்றியவர்கள். நம்ம திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துல மிகுந்த ஆர்வத்தோடு பல தொண்டுகளை தொடர்ந்து செய்கிறார்கள். வாங்கம்மா, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததற்கு முனைவர் சேயோன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இன்றைய பேச்சாளர் திரு ஷாஜகான் அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய அனுபவங்களை எல்லாம் வந்து திருக்குறள் பரப்புரைக்கு என்ன பண்றாரு பரப்புரைஞரா அப்படின்றத அழகா பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு ஆசிரியர் அப்படின்றவரு, ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை அர்ப்பணிப்போட செய்யணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆசிரியர்கள் அதனாலதான் மாதா பிதா குரு, அதுக்கு அடுத்தது அப்பா அம்மாக்கு அடுத்தது அந்த குருன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்காங்க. மிகச்சிறப்பாக வந்து இதே வேடத்தில் போய் பிள்ளைகளுடைய அந்த கவனத்தை ஈர்த்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னாரு. சிலர் மதவாதத்துல வந்து சில பேச்சுகளை சொல்றாங்க அப்படின்றது எல்லாம் சொன்னாங்க. நம்ம சித்தர்கள் காலத்திலேயே நமக்கு தெரியும், அழகர் கோயில்ல சித்தி அடைந்த ராமதேவர் அப்படின்ற சித்தர் யாக்கோபுன்னு தான் மக்கால வாழ்ந்திருந்தார். அது மதங்களை எல்லாம் கடந்தது நம்முடைய தமிழ் அப்படின்றது, மக்கள் சேவை அப்படின்றது. திருவள்ளுவர் நமக்கு உலக பொதுமறையை கொடுத்திருக்காரு. அந்த உலக பொதுமறையை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தூதுவர் போல நீங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எல்லார்கிட்டையும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து இது பண்ண வேண்டியதே இல்லை. நமக்கு உங்களுக்கு என்னை விடவே தெரியும் மெக்கால வந்து யாக்கோபு என்ன பண்ணாரு, எத்தனை சித்தர்கள் அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க, என்னவெல்லாம் அவர் வந்து செஞ்சாருன்றது எல்லாம் எங்களை விடவே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுடைய பணி சிறக்க தொடர்ந்து உங்க பணியை செய்ய நாங்க வந்து உங்களை வந்து வாழ்த்திக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்ல கருத்து சொன்ன பிரேமா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள், வாங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து தலைமை உரையில் அவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தமிழ் இருக்கை தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம், செயல்பாடுகள், நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஆகியவற்றை மிகச்சிறப்பாக ரொம்ப அந்த 10 நிமிஷம் தான் அதுக்குள்ள எல்லாத்தையும் எல்லா கருத்துக்களையும் எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டாரு. ரொம்ப அருமை. நிகழ்காலத்தில் ஒப்பனையுடன் வள்ளுவரை மாணாக்கர்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்திய நல்லாசிரியர் ஆசிரியர் செம்மல் ஷாஜகான் அவர்கள் வந்து எவ்வளவு பாராட்டணுமோ அவரை தகும். அவர் கணக்கு, அப்புறம் வணிகவியல், உளவியல், அப்புறம் முடிச்சு இன்னும் என்ன படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ஆர்வத்தோடு இருக்கிறார். திருக்குறள் பரப்புரை பணியில் எப்பேற்பட்ட அனுபவங்கள் அவருக்கு, அலட்சியங்கள், கேலி பேச்சுக்கள், கடுஞ்சொற்கள், எதிர்ப்புகள். ஏன்னா அந்த மத பின்னணி வந்தால் அது ஒரு அந்த எதிர்ப்புகள்லாம் வரும். அதெல்லாம் பின்னாளில் இதெல்லாம் விட்டுட்டு அவருடைய மன நேர்மை, அந்த சின்சியரிட்டி அப்படின்னு சொல்றாங்களே ஆங்கிலத்துல, அது, அப்புறம் ஆழ்ந்த ஆர்வம், பெருமை, புலமை, என்னாச்சு லைன் பேசுங்க, கட் ஆயிடுதா? ஆடி கறக்கணும், பாடி கறக்க மாட்டேன், பாடி கறக்கணும்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தி காட்டியிருக்காரு அவரு. அதுல ரொம்ப அருமை. திருக்குறளுக்காகவே அர்ப்பணிப்பித்து திருவள்ளுவருக்கு சொல்கிறார் போலே சொல்லி ரொம்ப அருமை. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இவர் எல்லா ஆசிரியர்களும் இருக்காங்க, அவரே சொல்றாரு இன்னொரு தமிழ் ஆசிரியர் வந்து வழக்கம் போல நடத்திட்டு போவாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, இள வயதிலேயே ஒரு பண்பட்ட ஒழுக்கத்தினால்தான் இந்த எல்லாம் வரும். ஏன்னா எல்லாருக்கும் தோணாதது இவருக்கு எப்படி தோணுது. அதனால இந்த மாதிரி எண்ணங்கள், அது அவர்கிட்ட எனக்கு கேட்க வேண்டியது அதுதான். எப்படி இள வயதில் யாராவது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுருந்தாங்களா, யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி பண்ண இந்த காலத்தில் அவர் இருந்தபோதே டிவி எல்லாம் கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்தது, அது எப்படி? அது ஒன்றும். இன்னொன்று வந்து இவர் வந்து சிறுசாக நூலகம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த பெரியண்ணெல்லாம் ரொம்ப அவரை பாராட்டி பேசுகிறாங்க. அதனால அவங்களுடைய பள்ளியிலேயே யாரையாவது அறிஞர்களை அப்பப்போ பேச வைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய அது ஒரு ஆலோசனை. என்ன அவருக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா, நம்மளே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சொல்ற விதம் வேற, அப்புறம் வேறு விதமா அறிஞர்கள் சொல்ற விதம் வேற. அந்த மாதிரி பண்ணினா அவங்க பள்ளியிலேயே அந்த மாதிரி பண்ணினா இன்னும் எடுப்பாக இருக்கும், இன்னும் பரப்ப செய்யறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு கேள்வி இதுதான், சின்ன வயசுல உங்களுக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க? சொல்லுங்க ஷாஜகான், கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டீங்களா? அன்மியூட் பண்ணல. ஷாஜகான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சாரி, நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. ரைட். ஐயா வணக்கம் ஐயா. இது நான் பதிவு செய்வது, என்னுடைய தாத்தா கோரிப்பழத்துல இந்த மந்திரிக்கும் போது இந்த எல்லோரும் கொண்டாடுவோம் இந்த அல்லாவின் பெயரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சின்ன பிள்ளை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு ஆர்வம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு நான் சின்ன வயதுல இருந்து என்னுடைய நான் படிக்கும் போது 3வது 4வது, இப்ப என் வயசு 56 ஆகுது. 3வது 4வது படி என்னை தமிழையா ஆர்வம் ஒரு தமிழையா என்ன பண்ணுவாருன்னா, அவர் எனக்கு ஊக்குவிப்பாரு. ஒரு வேடம் போடுறியா, ஒரு தாடி மீசோ போடவா அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு என் சட்டை தரவா, அவர் கோட்டு வச்சிருப்பாரு, கோட்டு தர்றேன், கோட்டு போட்டு அப்படி வர்றியா, ஆப்ஷன் மாதிரி வர்றியா அப்படிம்பாரு. அப்படி அதோடைய அந்த வைப்ரேஷன் தான் எனக்கு வந்து அதை வெளிக்கொண்டு வரணும். இதே நம்ம மாணவனா இருக்கும்போது ஒரு ஆசிரியர் எனக்கு வந்து ஊக்குவிச்சாரு, ஊக்கப்படுத்தினாரு. அதே போல நம்ம ஊக்கப்படுத்தின என்ன அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்துச்சு. அந்த எண்ணங்களை வந்து அப்படி எல்லாத்துக்கும் பிரதிபலிப்பு. இன்னொன்னு சொல்ல போனா, என்னுடைய மாணவர்கள் இன்று சென்னை மாவட்ட அளவில், மாநில அளவில் உள்ள கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிஞர்களாக இருக்கின்றார்கள், ஒரு சிறந்த திருக்குறள் வாசிப்பாளராக இருந்து என்றால் என்னுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், குழந்தையாக இருந்த அந்த எண்ணங்கள் தான் இன்று என்னை அது ஒரு மனிதராக மாற்றி இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல பதிவிடுவது. அந்த மாணவர்களையே ஊருக்கு வரும்போது அவங்க கூப்பிட்டு பேசி சொன்னா தற்கால மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு இன்னும் நல்லா அவங்க ஆர்வம் அதிகரிக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்னையா, அந்த சென்னையில அசோக் நகர்ல மகாவிஷ்ணு ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார் இல்லையா, அது கொண்டு வந்த பிறகு ஒரு ஜீவோ போட்டாங்க கவர்மெண்ட்ல. பள்ளி வளாகத்தில் அந்நீர் யாரும் உள்ள அளவு அனுமதிக்க கூடாது, யாரும் ஒரு சொற்பொழிவோ உரையாச்சோ யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ வந்துருச்சு. இப்ப அதனால யாரும் உள்ள அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் ஒருத்தன் தான் எல்லா பள்ளிக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு வள்ளுவனாக, ஒரு பாரதியாக, ஒரு வீரமங்க வேலுநாச்சியாக பயணித்துக் கொண்டு வருகின்றேன். தமிழ் கருத்துக்களை பரப்பிக் கொண்டு வருகின்றேன், ஒரு ஆசிரியர் பணி என்பதினால். ஆமா, அது ஏதோ பண்ண போய் எப்படியோ ஆர்டர்லாம் போய் ஜிஓ எல்லாம் வந்துடுச்சு. அது வேற பொது இடத்துல நடத்த வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆமையா சிறப்பா பண்ணுவீங்க. நிறைய அறிஞர்கள் நீங்களா இருக்கீங்க, பெரியண்ணன் இருக்காரு, நம்ம ஐயா இருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஒரு நிகழ்வு மாதிரி, திருக்குறள் ஒரு நிகழ்வு மாதிரி வச்சு கூட நம்முடைய சேயோன் ஐயா மாதிரி ஆளுமையில, மற்ற ஜெயராம் மாதிரி ஆளுமைகளோட நம்ம பேச வைக்கலாம். அனைத்து நம்ம அறிஞர்களோட உள்ள கூப்பிட்டு பேச பிரேமமா இருக்காங்க, அவங்களோட கூப்பிட்டு சிறப்புரையை ஆற்ற வைக்கலாம் ஐயா வருங்காலங்கள்ல. அடுத்து கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். அன்மியூட் பண்ணணும். கருணாநிதி நீங்க அன்மியூட் பண்ணிட்டுங்க. இல்ல பேச்சு கேட்க அன்மியூட். அவர் பேசுறது கேட்கல, அவர் அன்மியூட் பண்ணல. அவர் அன்மியூட் கேட்கல கருணாநிதி. இப்பதான். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உடைய பேச்சு ரொம்ப மிகவும் அருமையா இருந்தது. இன்னைக்கு இன்றைய அவருடைய தோற்றமும் வந்து ரொம்ப மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இதுவா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன, அதாவது ஷாஜகான் பேர் வச்சாவே அவர்களுக்கு அந்த எப்படி ஒரு தாஜ்மஹாலை உருவாகிறதுக்கு ஷாஜகான் காரணமா இருந்தாரோ, அது போல வந்து
வள்ளுவருடைய சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துவதற்கு இவருடைய பெயர் வந்து அவர் அந்த தோற்றமாவே மாறி தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் வந்து வழி நடத்தியிருக்கிறார். பலருக்கு இந்த பரப்புரையை வந்து செஞ்சிருக்கும் போது அதன் மீது வந்து திருவள்ளுவர் மீதும் திருக்குறளின் மீதும் உள்ள காதலை அவர் நன்றாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கிறது தான் என்னால் உணர முடிஞ்சது. இது வந்து இவரோட உரையை வந்து கட்டாயம் வந்து எல்லா ஆசிரியர்களும் யூடியூபோட லிங்க் பள்ளிகளில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் நம்மளுடைய இணைப்புல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கட்டாயம் பார்க்கணும், தமிழாசிரியர்கள் அனைவரும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றிங்க, மிக அருமையாக இருந்தது இந்த மாலை பொழுது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். இப்பொழுது என் பிச்சைம்மாள் அவர்கள், அவங்க முப்பாட்டி ஆனவங்க, அவங்க பேசுவாங்க, தன் கருத்தை சொல்லுவாங்க. சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். ஐயாவை பார்த்த உடனே இந்த வள்ளுவர் பெருமானே நேர்ல வந்த மாதிரி இருந்தது எனக்கு முதல்ல. ஏன்னா அவருடைய தோற்றம் வந்து அப்படி பேசும்போதே அவர் திருவள்ளுவரே வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது. ரொம்ப அருமையா பேசினாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆடலுடன் பாடல் சேர்ந்து இது பண்ணா நிச்சயமா குழந்தைங்க இது பண்ணுவாங்கன்னு என்னுடைய நான் படிச்ச இது நான் இது பண்ணி நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி மாணவர்களுக்கும் அவர் இந்த மாதிரி பல வேடங்கள் தெரித்து ஆடலோட பாடலும் பாடி சொல்றது ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து உண்மையில வந்து நிஜமாவே திருவள்ளுவர் தான் வந்துட்டாருன்னு ஒரு நினைப்பு எனக்கு வந்துருச்சு ஐயா. அதாவது மாணவர்கள் வந்து அதாவது நான் வந்து குழந்தைகளுக்கு எப்படி ஆடல் பாடலோட சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி இந்த தமிழை அந்த வள்ளுவத்தை ஏதாவது திருக்குறளை பரப்புறதுக்கு ஐயா எவ்வளவு எல்லாம் பாடுபடுறாருங்கிறது அவருடைய பேச்சுல இருந்தே நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் 18,000 மாணவர்களை சந்திச்சிருக்கிற பெருமை அவருக்கு உண்டு. நாங்கள்லாம் ஒரு சொந்தக்காரன். ஆனா அவ்வளவு மாணவர்கள், சின்ன குழந்தைகள் தான் இது பண்ணிருக்கேனே தவிர மாணவர்களை வந்து ரொம்ப சந்திக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து குழந்தைகளுக்கு நான் வந்து நூல் நிலையத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். குழந்தைகளுக்கு எப்படி அந்த இது நூல் நிலையத்துல புஸ்தகங்களை படிக்கணும், நமக்கு ஆர்வம் ஏற்படணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஐயா வந்து இந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் முறை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வந்து அவர் வந்து வீடு வீடா போய் ஒவ்வொன்னுத்தையும் சொன்னார் அப்படிங்கிறது சொல்லும் போது நம்மளும் ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கே வருது. இடத்த விட்டு நகலாம இருக்கிற இடத்துல இது பண்ணாம ஒவ்வொரு வீடா போய் நம்ம சொன்னோம்னாக்க நிச்சயமா அந்த பெற்றோர்களும் அந்த இது பண்ணுவாங்க. அவருடைய இந்த பரப்பு முறை வந்து எதுக்காக நம்ம பரப்புறோம், அந்த மாணவனுடைய மனசுல வந்து நல்லா பதியணும் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப அருமை. அப்புறம் வள்ளுவர் வளையத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அதாவது முறைய சொன்னாரு. மாணவர்களை ஈடுபடுத்த அவருடைய சிறந்த பணிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. அப்புறம் யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க வந்து நம்ம விட அன்பா இருக்காங்க, அன்புடன் இருப்பார்கள்ங்கிறது நிச்சயம். ஏன்னா நம்ம வந்து உதவி செஞ்சா அவ நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இயல் இசை நாடகத்துறையிலும் அவர் வந்து பங்கு இது பண்ணி அரசாங்கம் மூலமா இது பண்ணிட்டாருங்கிறத சொன்னாங்க. ரொம்ப அருமை. இந்த வள்ளுவர் வாழ்வியல் கருத்துக்களை கூறுவது ரொம்ப அருமையா இருந்தது. இந்த வள்ளுவர் கருத்துக்களை பரப்பி வரும் தங்கள் பணி வந்து ரொம்ப சிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாட்டி இல்லை, நான் கொள்ளும் பாட்டி குழந்தைகளுக்கு. ராஜாராம் பேசிட்டாரா? ஜெயராமன் அவர்கள். ஜெயராமன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெயராமன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. வாழ்கோளமுடன். சரியா இருக்கு.
ஒன்றும் இல்லை, ரொம்ப இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. திருவள்ளுவரை நேரா பார்த்த மாதிரி ஒரு காட்சி. அது எனக்கு உண்மையிலே தவறா வந்துட்டோமா, வேற டீம்ல வந்துட்டோமாங்கிற ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் உடனே அவரை பார்த்த உடனே. ஐயா முத்துவேல் ஐயா சிறப்பா வரவேற்பு முடிஞ்ச உடனே இவரை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, வேற டீம்ல வந்துட்டோமா என்னன்னு. அந்த அளவுக்கு தோற்ற பொலி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருடைய இடைவிடாம அவருடைய முயற்சி வந்து பாராட்டுக்குரியது. இப்ப சமீபத்துல ஒரு ஜீவோ வந்துட்டா போட்டாங்க, திருக்குறளை மாத்திரம் தொண்டர்களும் இணைந்து பள்ளியில் நடத்தலாம்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க இப்ப ரீசெண்டா. திருக்குறளை வந்து நீங்க வந்து தொண்டு நிறுவனங்கள் உதவியோட திருக்குறளை வந்து நடத்தி பரிசு கொடுங்க, 100 திருக்குறள் ஒப்பிச்சா 500 ரூபா 200 ரூபான்னு கேஷ் அவார்டு கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லி மறுஜீவோ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இந்த தகவலை மாத்திரம் சொல்றேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி நன்றி ஜெயராமன் ஐயா அவர்களே. அடுத்து வெளிநாட்டுல இருந்து திலகவதி அம்மாள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தொடர்பு கொள்ள முடிஞ்சா தொடர்பு கொள்ளலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். திலகவதி அம்மாள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. திலகவதி அம்மாள் அப்பயே வந்துட்டாங்க, அவனை லைன்ல வரமாட்டேங்க. நான் அவங்களுக்கு அன்மியூட்லாம் பண்ணி ஸ்டார்ட் வீடியோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். மேபி வெளியில அவங்களுக்கு இணைப்பு கூட துண்டா இருக்கலாம். பரவாயில்ல. கருணாநிதி பேசிட்டாரா? கருணாநிதி பேசிட்டாரு. வெரி குட். சரி, இப்ப நிறைவாக நீங்க உங்க கருத்தை சொல்லி நன்றி உரை சொல்லிருங்க. டாக்டர் வெண்மணின்னு யாரோ வந்திருக்காங்க, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். வாங்க வெண்மணி, வாங்கம்மா. நான் பேசிட்டாங்களான்னு நினைச்சேன். டாக்டர் வெண்மணி வாங்க. வெண்மணி அவங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல PhD வாங்கினவங்க, தமிழியல் பண்பாட்டு புலம். நான் இப்போதான் இணைஞ்சேன். அது பொருண்மை என்னன்ட்டு நான் கவனிக்கல. யூடியூப்ல. சரி, பரவாயில்ல. சரி சரி, ரொம்ப பரவாயில்லம்மா. அதாவது இன்றைக்கு வந்து பன்னாட்டு திருக்குறள் இணையம் அது சார்பில் திண்டுக்கல்லில் இருந்து திருக்குறள் பரப்புரைஞர் ஷாஜகான், நல்லாசிரியர் ஷாஜகான் அவர்கள் திருக்குறள் படிப்பகத்தை நிறுவி அதன் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மனத்தில் திருக்குறளை பதிய வைக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா அவருக்கு இந்த ஃபீட்பேக் வருது பாருங்க. என் பையன் உங்க இதுல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கான், கோபமான பையன் அமைதியா இருக்கான் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய வெறும் பாடத்தோடு இல்லாமல் அந்த மாணவர்களோடு. நீங்க எந்த கிராமம் ஐயா? உங்க கிராமம் பேர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஷாஜகான். ஊமச்சிக்குளம், பெரியூர்பட்டி. ஊமச்சிக்குளமா? ஊமச்சிக்குளம் சரி, மதுரை இல்ல? மதுரையா? மதுரை ஊமச்சிக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் பெரியூர்பட்டி 2 கிராமம். ஏன்னா மதுரையில ஒரு ஊமச்சிக்குளம் இருக்கு. ஆமா, மதுரையில சமையல் பக்கத்துல ஊர்வச்சிக்குளம் இருக்குது. அந்த ரிசர்வேன் பக்கத்துல ஊமச்சிக்குளம் இருக்கு, திருப்பாலை பக்கத்துல யாதவ் காலேஜ் ஊமச்சிக்குளம். ஆமா தெரியும் எனக்கு, யாதவ் காலேஜ் பக்கத்துல ஊமச்சிக்குளம் இருக்கு. ஏன்னா கார் தொலைஞ்சு போனதப்ப நான் மதுரையில இருந்தப்போ என்னுடைய வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். அதை தேடுறதுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனா? அது கம்மிங் அண்டர் ஊமச்சிக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. ஆமா ஆமா, ரோட்டு மேல இருக்கு. ரோட்டு மேல இருக்காங்க. நான் போயிருக்கேன். என்னடா அது அக்கா தான் நான் திரும்ப காட்டேன் உங்களுக்கு. திண்டுக்கல்ங்கிறீங்களே, இது என்ன சிந்தி. பரவாயில்ல. சரி, ரொம்ப மகிழ்ச்சி ஷாஜகான், நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்ப மட்டும்தான் இருக்காங்களா? உங்களோட யாரும் நண்பர்கள் உங்க அமைப்புல இருக்காங்களா? அதை சொல்லலையே. அமைப்புல இருக்காங்க. ஒரு தனி மனிதரா பரப்புறீங்க. உங்க படிப்பகத்தை ஒரு யாரும் சேர்ந்திருக்காங்களா? எப்படி அதை சொல்லுங்க. 3 பேர் சேர்ந்திருக்காங்க, ஆர்வத்துல சேர்ந்திருக்காங்க. முன்னாடி வந்து நான் கூப்பிட்டேன், வந்தாங்க, அப்புறம் நின்ட்டாங்க. அப்புறம் ஆர்வத்துல ஐயா நானும் கலந்துக்கிறேன், நானும் சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் சேர்ந்திருக்காங்க. ஏன் அப்படி கேட்கறேன்னா, இப்ப நிறைய அமைப்புகள் இருப்பது வேற. உங்களை மாதிரி தனி மனிதரா இருந்து ஒரு இதை உருவாக்கி அதுல நிறைய பேரை கொண்டு வரீங்களா? அது ஒரு பெரிய முயற்சி தான், சாதாரண முயற்சி இல்ல. பாராட்டுக்கள். சரி, உங்க அமைப்பை பத்தி ஒரு தகவலை எழுதி அனுப்புங்க. சரியா? நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் எங்க அந்த முகவரி இருக்கு, அந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. சரியா? அதனால ரொம்ப அருமையா பேசுறீங்க. எல்லோரும் இயக்கக்கூடிய அளவுக்கு அந்த திருவள்ளுவர் திருக்கோலத்தில் அமர்ந்து அழகா நல்ல பொறுமையா நல்ல அருமையா பேசியிருக்கீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்ப
இன்னொரு போன மாதம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல குழந்தைகள் பிரிவுல நீங்க வள்ளுவர் புனைவடமிட்டு கருத்துக்களை வெளியிட்டுன்னு சொன்னாங்க. அதுல 500 மாணவர்கள் புனைவடத்துல நான் வந்து டிராமா பண்ணேன், நாடகம் பண்ணேன். ஆக மாறு வேடத்திற்கு உள்ள மகிமையை பாருங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன கோபாலன் சார்? அதாவது இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கு மாறுவேட போட்டி வைப்போம். அந்த குழந்தைகள் வந்து அது சொல்றது. ஆனால் மாறு வேடத்தில் திருவள்ளுவர் வேடத்தில் வந்தால் அங்கே மாணவர்கள் மட்டுமல்ல அனைவரும் அதை விரும்புகிறார்கள்னா அப்ப திருவள்ளுவர் மேல எவ்வளவு காதல் அன்பு எல்லாருக்கும் இருக்குங்கிறது புலப்படுது. இருக்குது. சரியா? நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ஐயாசாமி அவர்களே நன்றி உரை நவிலுங்கள். ஐயாசாமி அனைவருக்கும் வணக்கம் சொல்றேன். நம்ம ஆர்.என். கருணாநிதி அவர்கள் ரொம்ப சிறப்பா அந்த பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையையும் அறிவியல் அறிவியல் பூங்காவையும் ரொம்ப பிரமாதமா எடுத்து காட்டினாங்க. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம எப்பவுமே இதுல என்ன கேள்வி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கேள்வி நாயகன் அவர் சரியான கேள்வி கேட்டாரு பாருங்க. நமக்கு நல்ல கேள்வி அவர் கேட்டது. அப்புறம் பிச்சம்மாள் அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. வெண்மணி நல்லா பேசினாங்க. இந்த ஷாஜஹான் அவர்கள் இந்த வேஷம் போடுறதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. இப்ப நீங்க திருக்குறள் பரப்புறதுல மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துடைய செயலாளர் பிரமாதமா எல்லாம் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அவரு ஒரு வேஷம் போட சொல்லுங்க, போட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இது மாதிரி எல்லாம் பண்ண தெரியாது. இல்ல பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. அதனால இந்த இதுல அவர் ஷாஜஹான் மாதிரி தன்னுடைய இத மாத்திட்டு பிரமாதமா பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. என்னை பொறுத்தளவுல என்னால நிச்சயமா முடியாது. அதனால அவருக்கு சிறப்பான நன்றிகளை சொல்றேன். சிறப்பான உரை ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த மாதிரி திருக்குறளை பரப்ப வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இவ்வளவு இதையும் ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தி பெரியண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்எஸ் பிரேமா அவர்கள் ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க அந்த இத பத்திட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவையும் அழகா இது பண்ணி நம்ம ஒருங்கிணைத்து இவ்வளவு இதையும் எல்லாம் சிறப்பாக அமைச்ச ஐயா சேயோன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயராமன் அவர்களுக்கு எப்பவும் வந்து கலந்துக்கிறாத ஒருவர் கலந்துகிட்டு இருக்காரு. ஜெயராமன் அவர்கள் எப்பவுமே கலந்துக்கணும், என் பேரை கெடுக்காத. இல்ல அவரு இந்த இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவரு, ஏன்னு தெரியல வரமாட்டேங்கிறாரு. ஜெயராமன் அவர்கள் வரணும். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றியை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது சேவன் அவர்கள் தொடர்வார். அருமை அருமை. நல்ல. அதாவது என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஷாஜஹானுக்கு மதுரை நீங்க இருக்கிற உங்க திண்டுக்கல் பழனி இங்க வேற திருக்குறள் அமைப்புகள் இருக்குதா? இவர் வந்துட்டாரு, நாவேந்தன் வந்துட்டாரு. அந்த நாவேந்தனா அவரு ஒருத்தர் அன்பர், அவர் திண்டுக்கல்காரர் வந்துட்டாரு. அது தவிர வேற என்ன திருக்குறள் அமைப்புகள் அந்த பகுதியில இருக்கின்றன என்பதை சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்து பன்னாட்டு திருக்குறள் இணையத்துல இப்ப உங்களோட சேர்த்து 24 அமைப்புகளை இணைச்சிருக்கோம். சரியா? இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரிந்த அமைப்புகளுடைய பெயர், அதனுடைய தலைவர் அல்லது செயலருடைய தொலைபேசி எண் அதை நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். அதனால நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கனவை நனவாக்கும் வகையில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம்
அனைத்து திருக்குறள் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு உலகளாவிய மாநாடு, தேசிய மாநாடு பொது நிலையில நடத்தி எல்லாரும் ஒண்ணு போல. ஒரு சின்ன சின்ன அமைப்புகள்லாம் உலக மாநாடு கலந்துக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி அமைப்போட சேர்ந்துருச்சுன்னா மொத்தமா அதுக்குதான் ஃபிட்னு பேரு, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம். அதுலயே 3 சொல் வந்துருது, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம். அதனால ஃபிட், whether this organization is fit enough to include in this group. Yes, fit. எப்படி படிப்பகத்தை தனியா நிறுவி அது மூலமா என்னென்னலாம் செய்யறோம் அப்படிங்கிறது. சரியா? அதனால நீங்கள் செல்லும் இடமெல்லாம், எந்த ஊருக்கு நீங்க பல இடங்களுக்கு போறீங்க, அங்க ஏதேனும் திருக்குறள் அமைப்பு இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. திரும்பும் இடமெல்லாம் திருவள்ளுவர் மன்றங்கள் தோன்றினாலும் அந்த மன்றங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி உள்ளன? இப்போ ஒரு வித்தியாசமான மன்றம் நீங்க வச்சிருக்கிறது படிப்போம், திருவள்ளுவர் வேடத்திலே வந்து பண்றீங்க. இதுவரை யாரும் பண்ணல. தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா? வாழ்த்துக்கள். உங்கள் பணி திருக்குறள் நிலை தொண்டு தொடரட்டும். திருவள்ளுவர் ஆத்திச்சூடியை மாணவர்கள் மத்தியில கொண்டு போங்க. சரியா? நாங்க பாருங்க இப்ப அதனால இப்ப அதை சொல்லிதான் நான் நிறைவு செய்வேன். அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று குழந்தைகள் தின விழா. இன்று குழந்தைகள் தின விழா அன்னைக்கு குழந்தைகள் உள்ளத்தில் திருவள்ளுவரை எப்படி தான் பதிக்கிறேன், திருக்குறள் எப்படி குழந்தைகள் உள்ளத்தில் பதிக்கப்படுகின்றன, அதற்கு ஒரு ஆசிரியர் எப்படி உற்ற துணையாக உறுதுணையாக இருக்கிறார் என்பதை மிக அற்புதமாக விளக்கி சொன்னார் திருக்குறள் பரப்புரைஞர் திண்டுக்கல் ஷாஜகான் அவர்கள். அவர்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். நம் அனைத்து சங்க அன்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். பிச்சம்மாள் அவர்கள் முடிந்தால் கண்டிப்பா வாங்க. நான் நாளை மறுநாள் பாரதிய வித்யா பவன் இந்த குழந்தைகள் தின விழாவை ஒட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நமது பாரதிய வித்யா பவனோட இணைந்து ஒரு அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி 500 குழந்தைகளுக்கு போட்டி நடத்துச்சு. ப்ரீ கேஜி முதல் +2 வரை. அதுல திருக்குறள் ஒப்பித்தல் உண்டு. ப்ரீ கேஜி டு ப்ரீ கேஜி, யூகேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, இந்த 3க்கு ஒரு அதிகாரம். குரூப் ஏ 1 to 3 அதுக்கு 2 அதிகாரம். 4 to 6 4 அதிகாரம். 7 to 9 6 அதிகாரம். 10 to 12 8 அதிகாரம். 80 குறள் மனப்பாடம் பண்ணணும். போட்டி வச்சு அதுல ஒவ்வொரு போட்டிக்கும் அறிவியல் மலர், அறிவு மலர், அறிவு கதிர், அறிவு தளிர், அறிவு துளிர், அறிவு புதிர் அப்படின்னு 5 வகையான பரிசுகள் வழங்குறோம். நாங்க 5 குரூப், ஒரு குரூப்புக்கு 5. ஒரு குரூப்ல அந்த குரூப்ல ஒரு குழந்தை 10 போட்டியில கலந்துக்கலாம். அதுல ஹையஸ்ட் ஸ்கோரருக்கு அறிவு களஞ்சியம்னு விருது கொடுக்கிறோம். அந்த அதுல 250 பிள்ளைங்க, அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் 50 பரிசுகள். 50 பரிசுகள். ஏன்னா 10 போட்டி, 10 × 5 50 பரிசு. 5 குரூப் 250 பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அங்கே குழந்தைகள் அறிவு களஞ்சிய விருது பெறுகிறார். யாரு? ப்ரீ கேஜி குழந்தை விருது பெறுது. அறிவு களஞ்சிய விருது 3 வயசு குழந்தை. எண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது விருதுகள். வாழ்க்கை என்கிற போட்டியில வெற்றி பெற்று தன்னை நிறுவிய அன்பர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கும் அறிவு களஞ்சிய விருது, அறிவியல் களஞ்சிய விருது, சாதனையாளர் விருதெல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி நாளை மறுநாள் பாரதிய வித்யா பவன்ல காலையில 9:30 மணிலிருந்து 12:30 மணி வரை நடக்குது. அனைத்து அன்பர்களும் வாருங்கள், நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள், உங்கள் கருத்தை சொல்லி மகிழுங்கள். அனைவருக்கும் நன்றி. அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம். நன்றி, வணக்கம்.